அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? மிஸ். எல்லாருக்கும் கேக்குதா? நீ எல்லாம் அட்மிட் பண்ணலாமா இப்ப? கேக்குது மிஸ். கேக்குது. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேப்பர் செட் குரூப்ல போட்டிருப்பார். சரிம்மா, அப்ப நாங்க பாப்போம். என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 தொடக்கம் 5 வரைக்கும் தரப்ப இது வரைக்கும் நாங்க எப்படி படிச்சோம்? சொற்கள் பார்த்தோம் இல்லையா? அதாவது சரியா எழுதப்பட்டிருக்கிறது, பிழையா எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொற்கள் பார்த்தோம். எப்படி முதலாவது கேள்வி என்று சொன்னா இதுல 4 சொல். இந்த 4 சொல்லுல என்னதான் ஒன்று எழுத்து பிள்ளையா எழுதப்பட்டிருக்கும், அப்படி இல்லாட்டி சொற்பிள்ளையா எழுதப்படும். இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல அதுல பிள்ளையானது எது அல்ல சரியானது எதுன்னு கண்டுபிடிச்சு இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற பேட்டர்ன் சொற்தொகுதிகள் கண்டுபிடிக்க போறோம். இந்த சொற்தொகுதிகள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இந்த பேப்பர்ல வந்திருக்குதா இல்ல இன்னைக்கு தானே ஃபர்ஸ்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ். ஓகே, உங்களுக்கு சரியா தான் வந்திருக்குது பேப்பர். என்ன சொன்ன அப்ப அடுத்த பேஜ் தான் சொல்லி கொடுத்தேன், ஏதோ ஒரு பேஜ்ல சொல்லி கொடுத்தேன். அப்ப அடுத்த பேட்டர்ன் அப்ப உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. ஓகே, இதுவும் பார்க்கணும் நாங்க. தொகுதிகள்ல பிள்ளை கண்டுபிடிக்கிறது சரியா? இப்ப இன்னைக்கு பார்க்க போறது நாங்க என்னன்னா 4 இப்ப இப்படித்தானே பார்த்தோம் நாங்க 4 விடைகள். இப்ப 4 விடை இல்ல, 4 தொகுதிகள். 4 விடை தான் எப்படி என்ன தொகுதி தனித்தனி சொற்களா பார்த்தது நாங்க தொகுதிகளாக பார்க்க போறோம். தொகுதிகள் அப்படின்னு சொன்னா கீழே கீழே விட வர போகுது 1 2 3 4. இந்த முதலாவது விடைக்குள்ளமா 4 சொற்கள் இடம்பெறும். எத்தனை சொற்கள்? 4 சொற்கள். அதே மாதிரி இரண்டாவதுக்குள்ள 4 சொற்கள், மூன்றாவதுல 4 சொல், நாலாவதுல 4 சொல். இதுக்குள்ள என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்டா, இந்த 4 விடைக்குள்ள ஒரு தொகுதி மட்டும் என்ன செய்ய மாட்டா, அதுலயும் எல்லா விடையும் பிள்ளையா இருக்காது. ஏதோ இந்த 4 சொல், ஒரு தொகுதியில வந்து எத்தனை சொல் இருக்குது? 4 சொல் இருக்குது. இந்த 4 சொற்கள்ல ஏதாவது ஒரு சொல்லுல மட்டும் பிள்ளையோடு இருக்கும். அது எழுத்து பிள்ளையா இருக்கலாம், இலக்கண ரீதியான பிள்ளையா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு எழுத்து பிள்ளைகளை மட்டும்தான் வச்சு கேள்வி எடுத்திருக்கிறார். அடுத்த பேப்பர் வந்து இலக்கணம் கலந்த மாதிரி தொகுதிக்குள்ள கண்டுபிடிக்க போடுவேன். விளக்குதா? அப்ப அது என்ன இலக்கணம் கலக்கிறதுக்குள்ளன்னு சொன்னாமா, உதாரணமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ரெவென்யூ எக்ஸாம்ல இப்படி கேட்டிருந்தாங்கடா, கயற்கண், மதிமுகம், மலர்விழி, அதனால வந்து என்னது உதாரணமாக அறிவு அப்படியே வெப்பமே. சொற்கள் மறந்து போயிட்டு. பட் தியரி என்னென்றால் இந்த 4 சொல்லுல தரப்பட்ட 3 சொல் வந்து உவமை தொகையாகவும் அந்த ஒரு சொல் மட்டும் உருவகமாகவும் வந்திருக்கிறது. அப்ப 4ல 4மே பொருந்தினாதான் அந்த விட சரி. ஒரு சொல் சரி, இந்த 3 விட வேறுபடுது அந்த தொகுதியே பிழைக்கும் தந்திருக்கிற விடை தொகுதியில இருந்து. அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது வந்து சொற்தொகுதி, அதாவது எழுத்துப்புல பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேயா? பாவமா கேள்விக்குள்ள போகும். முதலாவது பாத்தீங்கன்னா மடமையில் இருக்குது, மடமை. இரண்டாவது புலமை. விளங்குதானேம்மா? புலமை. மூன்றாவது தகைமை. நான்காவது கடைசி. ஓமா, என்ன விளங்குது? கிளியர் இல்லாம இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா? இரைச்சலா இருக்குது. ஒரு கத்துடச்சு விடுவோம் பாப்போம். சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்குது மிஸ். சவுண்டா? ஓ, இரைச்சலா இருக்கு. காத்து வீசுற மாதிரி இரைச்சலா இருக்குது.
ஓகே ஓகே வெயிட், நான் ஃபேன் ஆஃப் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், எஸ் சொல்லுங்க. இந்த உவமை உருவகம் பண்ணி நீங்க சொன்னீங்க தானே? ஓ அப்ப அதுல வந்து உவமை உருவகம் பண்ணது என்னன்னு கொஞ்சம் சொன்னேன்லண்டா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது தமிழ் கொஞ்சம் தெரியாது தானே? ஓ ஓ அது நான் சொல்லுவேன்மா, நீ யோசிக்க தேவையில்லை. இப்ப இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறது வந்து சொற்பிழ கண்டுபிடிக்க நான் சொன்னது அடுத்த பேப்பர்ல இலக்கணத்தோட இன்க்ளூட் பண்ண கட்டாயம். உங்களுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை. எக்ஸாம் எழுத முதல் இலக்கணத்துல தெரியான்னு இல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுவேன். அந்த உவமை உருவகம் என்னன்னு கண்டுபிடிக்கிற அதை நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு செஞ்ச பேப்பர், தயாரிச்ச பேப்பரை செஞ்சு முடிக்கணும் தானே, அதுக்காக வேண்டி இப்ப பேப்பர்ல இல்லாத பார்க்க தொடங்கினா வரையா பேப்பர் பார்த்துக்கு எல்லாம் போயிட்டு இந்த டவுட்டை உள்ளடக்கி அடுத்த பேப்பர் தயாரிச்சு எடுத்துட்டு வரும். இந்த பேப்பர் முடி அடுத்த பேப்பர் செய்யும். ஓகேயா? அது வரைக்கும் பொறுமையா இருப்பீங்களா? ஓகே மேடம். ஓகே தானே? எஸ் மேடம். இந்த சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொன்னால் இப்ப கேக்குதா? சவுண்ட் வந்து இந்த காத்து அடிக்க மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் பிரேக் ஆகுது சம்டைம்ஸ். நேரம் சிக்கலா இல்ல உண்மை ஃபேன் போட்டிருந்தேன் நான், வேருக்கு தானே ஃபேன் போட்டிருந்தேன். இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஸ்பீட. இப்பயும் கேக்குதா? ஓ ஓ ஓ இப்ப கேக்குதான். ஆனா பரவாயில்ல, முன்னேற்ற விட பரவாயில்ல. முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓகே மிஸ், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் உண்மைக்குமே 4 ஸ்பீட் 4ல போட்டிருந்தேன் நான். பிறகு இப்ப 1க்கு போட்டுட்டேன். ஆஃப் பண்ணவா நான் ஃபேனை? இல்ல மிஸ் பரவாயில்ல, ஓகே இப்ப கிளியரா தான் இருக்கு. தானே வேருக்கு பிரச்சனை. நீங்க இது என்ன போர்ட் வாய்ஸ் ஓகே தானே? இதை இது பாருங்க, போர்ட் கிளியர் ஆகலங்க. போர்டும் கிளியர் இல்லாத மாதிரி சொன்னீங்களே. ஓகே மிஸ், கிளியரா இருக்குது போர்ட். ஓகே ஓகே தானே? ரைட். நான் சவுண்ட் வருமா? டீச் பண்ணும்போது நல்லா வரும் சத்தம் தெரியும். ரைட், ஸ்டார்ட் பண்றேன். நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்ப உங்களுக்கு உண்மைக்குமே சொற்தொகுதிகளை இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்ல போட்டு வராங்க, சரியா? அதை இப்படி சொற்தொகுதிகள், தொகுதிகளுக்குள்ள இப்ப எழுத்து பிள்ளை இலக்கண பிள்ளை கண்டுபிடிப்பீங்கம்மா நீங்க. அது சும்மா அதாவது எப்படி இந்த மண்ணில உருண்டு விரண்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பழகி இருக்கிறீங்க. அவ்வளவு சொற்கள் தந்திருக்கு, எவ்வளவு பேப்பர் செஞ்சிருக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல. செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பெட்டரை மாத்தி தான் கொண்டு வந்தேன். இப்போ ஒரு கேள்வி இப்படி சொன்னா, ஒரு கேள்விய பேப்பரை பார்த்தோம்டா இது என்ன பேட்டர்ன்ல இந்த கேள்வி வந்திருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலப்பாடுல நாங்க இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க என்ன பேட்டர்ன்ல வருதோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போறோம். சோ இது லாஸ்ட் நடந்த ரிவென்யூல வந்து பேட்டர்ன், இந்த தொகுதிகளுக்குள்ள பல கண்டுபிடிக்கிறது, சரியா? இப்ப இன்னைக்கு நான் பேப்பர்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறது எழுத்துப்பிழை சொற்பிழை. இப்ப நாங்க தனித்தனி எழுத்துப்பிழை கண்டுபிடிப்போம் தானே. இப்ப சிற்றுண்டி என்றா சிற்றுண்டி, மடமை என்ன மடைமை என்று வந்திருக்கிற பிள்ளை அப்படி கண்டுபிடிப்போம் தானே. அது மாதிரி சொற்தொகுதியில அமைஞ்சிருக்குது. அடுத்த பேப்பர்ல நான் கட்டாயம் அவர் கேட்ட அடிப்படையில் நான் இன்க்ளூட் பண்ணி இலக்கணம் சம்பந்தமா. இப்ப உள்ளுக்குள்ளே இருக்கு. உதாரணமாக முதலாவது விடையில 4 சொல் தாராளமா, படித்தான், வந்தான், இருந்தான், ஓடினான். அப்ப இந்த 4க்கும் நீங்க கனெக்ஷனை பார்க்கணும். அது வினை 4 என்ன 4 வினை சொற்கள். என்ன காலத்தை இறந்த, அப்ப 4மே இறந்த காலத்தை காட்டுற வினை சொற்கள். அப்ப அதுல ஒரு பிள்ளையும் இல்ல தானே. அப்படின்னா வந்த ஆன்சர் சரியாகுது. அதே மாதிரி 2வது தொகுதியில தாராளமா பாருங்க, படிப்பான், வருவான், எழுதுவான், வரும் வந்தாச்சு. இதுக்குள்ள பிள்ளை இருக்குது. என்ன பிள்ளைண்டா எல்லாம் வினை சொற்கள் தான். நான் உண்மைக்கு அடுத்த கிளாஸ் சொல்லுவேன், மேலோட சொல்றேன்னா 4 வினை சொற்கள் தான். படிப்பான், எழுதுவான், வருவான், வரும் 4 வினை சொல் தான். இருந்தாலும் என்ன காலத்தை காட்டுது? எதிர்காலத்தை காட்டுது. எங்களுக்கு தெரியும் பெயர் சொற்களினுடைய பிரதானமான பண்பு வேற்றுமை ரூப ஏற்கும். அதே மாதிரி தான் வினை சொற்களினுடைய பிரதானமான பண்பு காலத்தை காட்டும். அதுவும் எது காலத்தை காட்டும் வினை சொற்கள் என்றால் இடைநிலைகள் சொல்லி ஒன்று இருக்குது. இப்ப பகுபதம் சொல்லண்ட பிரிச்சமெண்டா பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, விகாரம், இடைநிலை பாவம் தானே. அதுல இடைநிலைகள் தான் காலத்தை காட்டும். அப்ப இறந்த காலத்தை காட்டுறதுக்குன்னு சொல்லி சில இடைநிலைகள் இருக்குது. நிகழ்காலத்தை காட்டுறதுக்கு இடைநிலை இருக்குது. எதிர்காலத்தை காட்டுறதுக்கு இடைநிலை இருக்குது. இந்த வருமண்டமே பிழைச்சது. இந்த பிரிச்சமெண்டா வாசக உம்முன்னு தான் வரும். இது பகுதியும் விகுதியும் மட்டும்தான் இருக்குது, இடைநிலை இல்லை. ஆனாலும் எதிர்காலத்தை காட்டுது எங்களுக்கு. எனவே மற்ற 3ம் படிப்பான், எழுதுவான், வருவான்னு நான் சொன்னேன், அது 3ம் எதிர்காலத்தை காட்டுது இடைநிலைகள் மூலம். எது? உப்பெண்ணா உப்பெண்ணா, அந்த 2ம் தான் எதிர்காலத்தை காட்ட இடைநிலைகள்.
அதன் மூலம் காலத்தை காட்டு. ஆனா இது எதிர்காலத்தை காட்டுது, இருந்தாலும் இடைநிலையை வச்சு காட்டு. எனவே இது எப்படி எந்த தியரிக்குள்ள வரும் என்றால் விகுதி மூலம் காலம் உணர்த்தும் வரும். அப்ப காலத்தை காட்டுறதே இடைநிலையில் இருக்கும் போது தியரியை தாண்டி இவர் யாரா, ஹீரோவா வாராரு இவரு, சரிதானே, ஒரு ஹைலைட் ஆகுறாரு. ஏனென்றா காலத்தை காட்டுறது இடைநிலைகள் தாண்டி இலக்கணம் இருக்க, அதைத்தான் இவர் என்ன இலக்க இடைநிலை எனக்கு தேவையில்லை, நான் விகுதியா வச்சு காலத்தை காட்டுறேன்னு சொல்லி எப்படி காட்டி விட்டார், எதிர்காலத்தை விகுதி மூலம். பாத்தீங்களா, நாளை வரும், நாய் ஓடி வரும், அப்ப வரும், பாடும், பூக்கும், அப்படிதான். அதுவும் உம்மண்டு வாரது மட்டும்தான் விகுதி மூலம் காலம் காட்டும். அவ இப்படி இலக்கணங்களை வச்சு கனெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, கேள்விகள் போடுவாங்க. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன உவமை தொகையும் உருவகமும் கலந்து விட்டது. இப்ப கயல் விழி என்றா கயல் போன்ற விழி, மதிமுகம் என்றா மதி போன்ற. உவமை தொகைன்னு சொல்ற என்ன, போன்ற என்ற உருவம் அல்வழி புணர்ச்சியில படிச்சேன். எந்த பெஞ்சுக்கு படிப்பிச்சேன்னு தெரியாது, நான் ஏதோ ஒரு பெஞ்சுக்கு படிப்பிச்சேன். உங்களுக்கு கட்டாயம் அடுத்த பேப்பர்ல எடுத்துட்டு வருவேன் நான். அப்ப கயல் விழின்னு சொன்னா கயல் போன்ற விழி, மதிமுகம் என்றா மதி போன்ற முகம், அதே மாதிரி ஒரு அன்ன நடை என்றால் அன்னம் போன்ற நடை, இப்படி சொல்லி போட்டு வாய்ப்பறை அல்லது நாக்கடி அப்படி ஏதோ வாய்ப்பறைன்னு வைப்போமே. வாய்ப்பறைன்னு சொல்லுவது வாய் போன்ற பறைன்னு வரும், அங்க வாயாகிய பறைன்னு வரும். அந்த ஆகிய என்ற ஒரு உருவகத்தை காட்டும். அப்ப தந்த மூணு உவமையில வந்து போட்டு அடுத்தது மட்டும் எப்படி இருக்குது, உருவகத்துல இருக்கு. அப்ப அந்த சொத்தகுதியிலயா குழப்பமா இருக்கு. சோ இப்படி இலக்கண ரீதியான குழப்பங்களும் வரும். அது அடுத்த பேப்பர்ல வர. இன்னைக்கு வந்த பேப்பர் எழுத்துப்பிழை சொற்பிழைகள் அடிப்படையானது. முதலாவது மடமை, புலமை, தகைமை, கடைசி. இரண்டாவது பாருங்க, செயலாளர், உறுப்பினர். சிலாக்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, சிலாக்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. அதுக்காக வேண்டி இப்ப நான் எனக்கும் வாசிச்சு சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் நான் போர்டுல எழுதுறேன், அப்பதான் எழுத பார்த்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்பதான் ஒரு பேப்பரை பார்த்து செய்யற சட்டிஸ் ஒன்று இருக்கும், பேப்பர் கையில இல்லாத ஆட்களுக்கு இதுல ஒரு சட்டிஸ் இருக்கும், பார்த்து படிக்கிற சட்டிஸ் இருக்கும். இல்லாட்டி நான் கதைக்கிறது மட்டும் கேட்டா என்ன போர்டுல என்ன வாய்ஸ் மட்டுமே இது வரைக்கும் நான் போர்டு ஒன் பண்ண வீடியோ ஒன் பண்ணாம போர்டுல எழுதாம படிப்பிச்சிருந்தானா ஏதோ ஒரு பக்கத்தால ஒரு குரலோடு கேட்டுட்டு இருக்குது மாதிரி இருந்திருக்கும். சரியா? அதனால இதை ஏன் எழுதிருக்கிறேன்னா பேப்பர் இல்லாத ஆட்கள் இங்க பார்க்கலாம், பேப்பர் இருக்கிறார்கள் பேப்பர்லயே நோட் பண்ணலாம். எழுதி படிக்கணும் கட்டாயம். செயலாளர், உறுப்பினர், ஆளுநர், செய் நன்றி. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா கைமருந்து, ஆளுநர் பக்கத்துல தவிசாளர் தான் தரணும். மூணாவது இருக்கிறத மேல அடிக்கணுமா சோனியா? இந்த இதுக்கு வரணும் செய் நன்றி, தவிசாளர். ஓகேமா, ஓகே. கைமருந்து, கைமாற்று, கைமாறு, கைநூல், செய் நன்றி. நேற்று பின்னேரம் எம்எஸ்ஓ பேஜ் கிளாஸ் நடந்தது. சரிதானே மிஸ்? இந்த எக்ஸாம் பேப்பர் அகைன் குரூப்ல சென்ட் பண்ண முடியுமா? போட சொல்றேன்னா போட சொல்றேன். நேற்று ஈவினிங் வந்து 7 மணிக்கு எம்எஸ்ஓ குரூப் நதன் எம்எஸ்ஓக்கு வடமாகாணத்துல எம்எஸ்ஓ கோல் பண்றாங்க தானே, அந்த பட்ஜுக்கு இந்த தொகுதியில இலக்கணம் கலந்து போட்டிருந்தேன். சரியா? நேற்று 1.5 மணித்தியாலம் 5 அஞ்சுகள் தான் படிப்பிச்சேன். சரி, ஆனா கிளாஸ் வந்திருந்த ஆளுக்கு விளங்கிருக்கேன் அந்த 5 கேள்விக்குள்ள இவ்வளவு இலக்கணம் படிச்சேன்னு சொல்லி. சரியா? அவ்வளோ இலக்கணம் இல்ல அதுக்குள்ள கனெக்ட் பண்ணினேன். விளங்குதா? அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி போகும். அப்ப சும்மா யாராவது கேட்டா எத்தனை கேள்வி நீ படிச்ச 5 கேள்வி 1.5 மணித்தியாலத்துக்கு 5 கேள்வி தானா அந்த மாதிரி போகும். பட் அந்த பேப்பரை பாத்தீங்களா 5 இல்ல, அதை விளங்கப்படுறதுக்கு 1 மணித்தியாலம் தேவை. இந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, ஒரு கேள்வி செய்யவே 1 மணித்தியாலம் தேவை மாதிரி பிள்ளைங்க. அவ்வளவு இலக்கணம் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாமே. உங்களுக்கு அடுத்த பேப்பர் அப்படி வருமா? 4வது பல்கலைக்கழகம், நூலகம், பாடசாலை, வகுப்பறை. வாங்க பாருங்க, 1 2 3 4 4 விட. இந்த 4 விடைக்குள்ள 4 சொல் இதுக்குள்ளேயே 16 சொல். நன்னாங்க 16 கட்டாயம் டஃப் ஒன்றோடு. இந்த கிளாஸுக்கு டஃப் ஓட வரணும்னு சொல்லிட்டேன் நானா.
டஃபோட இருக்கணும். அவ்வளவு சொல்லையும் நான் எது பிள்ளைன்னு காட்டுறேனோ பிள்ளையான பக்கத்துல பிள்ளைய எழுதுறீங்க, அதுல சரியான பக்கத்தை எழுதுவா. ஒரு கேள்விக்குள்ள நீங்க 16 சொல் படிக்கிறீங்க. ரைட்? ஓகே, இப்ப கண்டுபிடிக்க போறீங்க நீங்க. இந்த முதலாவதுக்குள்ள 4 சொல், 2ல 4, இதுல இப்படி 4 மொத்தம் 16 சொல் இருக்குது. இப்ப எந்த தொகுதிக்குள்ள ஒரு சொல்ல பிள்ளை இருக்குது? எந்த சொல் பிள்ளை? எந்த தொகுதி? எத்தனாவது விட? இரண்டாவது விடமும் வெரி குட். ஆளுநர் பிழை. பிள்ளை ஆக்குறீங்க. ஆளுநர் பிழை. எஸ்மா, ஆளுநர் பிள்ளை. ஏனண்டா இந்த நண்டுக்கு வாரன்னா வரணும். எனவே இப்ப ஒவ்வொன்றுக்கும் பிள்ளையான வடிவம் சொல்ல போறேன், சரியான வடிவம் சொல்ல போறேன். குயிக்கா மார்க் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இதுல தந்திருக்கிற எல்லாம் சரியா தானே இருக்கணும். அப்ப மடமை சரி, பிள்ளையா எழுதுவாங்க மடைமை. மடைமை பிள்ளை, அப்ப இது சரி. புலமை சரி, பிள்ளையா எழுதுவாங்க புலைமை. தகைமை சரி, பிள்ளையா எழுதுவாங்க தகமை. கடைசி சரி, பிள்ளையா எழுதுவாங்க கடைசி. சரியோ? செயலாளர் சரி, எப்படி மாறும் என்று சொன்னால் லானா லானாவுல சேஞ்ச் கொண்டு வரும். உறுப்பினர் ஓகே, இதுல மாறுதுண்டா ஒன்று இந்த நானா நன்னுக்கு வர நானாவா மாற வேணும், இல்லாட்டி ரூனாவோட சேஞ்ச் வரும். ஆளுநர் இந்த தான் வரணும். ஆளுநர், பெறுநர், நடத்துனர், அனுப்புனர், ஒரு நபரை குறிக்கிற இந்த நபர். சரிதானே? அது தவிசாளர். அதுல ஏதாவது குலைக்கிறவங்க லானாவுல ஒரு சேஞ்ச் வரலாம். சரியா? ரைட். கை மருந்துல தும்மென்னா இல்லாம எழுதினா பிள்ளை. கை மருந்து எழுதினா பிள்ளை. கை மருந்து. அதே மாதிரி கைமாறு, கைமாறு பிள்ளை. அதே மாதிரி கை நூல் பிள்ளை. அதே மாதிரி செய் நன்றி, செய் நன்றி பிள்ளை. அது பல்கலைக்கழகத்துல லானா லானாவுல சேஞ்சஸ் வந்தாப்புல பல கலைகளை கற்கின்ற கழகம். எனவே பல்கலைக்கழகம் அது ஓகே. நூலகம் சரி, பாடசாலை சரி, வகுப்பறையும் சரி. ரைட்? சோ இப்படித்தான் உங்களுடைய முதலாவது கேள்வி அமைஞ்சிருக்குது. இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல ஏதோ இது 3 சரியா இருந்தாலும் அந்த தொகுதிக்குள்ள ஒரு சொல் பிளண்டாலும் அந்த தொகுதியே பிழை. ரைட்? அடுத்தது போமா போறேன்னா அடுத்ததுக்கு அடுத்தது பாருங்க. முதலாவது என்ன அமைஞ்சிருக்கு? முதலாவது சொல் மிஸ் வந்துக்கு என்னன்னு சொன்ன வந்துக்கு இந்த ஒரு நபரை வந்து சுட்டி காட்டக்குள்ள வந்துக்கு இந்த 2 சொல்லி நான் எல்லாமே நீங்க எழுதின நானா வரும் சொன்னீங்களே ஆளுநர். ஓ, அதுல இப்ப உறுப்பினர் ஒரு நபர் தானே, ஏன் அதுல 2 சொல்லி நானான்னு கேட்க போறீங்க? இல்ல அது அப்படி ஒரு ஆளை வந்து பர்டிகுலரா வந்து மென்ஷன் பண்ணக்குள்ள 2 சொல்லி வராதா? விதிகளை பொறுத்து இருக்குது தமிழ்ல. சரிதானே? உறுப்பினர் என்று சொல்றது வந்து உறுப்பினர்னா என்ன? ஒரு தொகுதி. இப்ப வந்து ஒரு கட்சி ஒன்று இருக்குதுன்னு போய்ப்போமே, கட்சியில வந்து இப்படி ஏ என்ற ஒரு ஆள், பி என்ற ஒரு ஆள், சி என்ற ஒரு ஆள், டி என்ற ஒரு ஒரு தொகுதிக்குள்ள இவரை மட்டும் எடுத்தா அது உறுப்பினர். இது ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிறார். நான் சொல்றது தனியா ஒரு யூனிக்காக. நடத்துனர் என்று சொல்றது வந்து கண்டக்டர், ஒரு பஸ்ல அவர் மட்டும் தானே. சோ நடத்துனர், நடத்துனர் இப்படிதான் எழுதுவான். அதே மாதிரி பெறுநர் இப்படிதான் எழுதுவான். ஆளுநர் இப்படிதான் எழுதுவான். அனுப்புனர் இப்படிதான் எழுதுவான். ஓகேயா? ஓகே மிஸ், தேங்க் யூ. ஓகே ஓகே. இப்படி இப்ப தமிழ் பொறுத்தவரையில இது இலக்கணம் இல்ல, இது சும்மா நாங்க பிராக்டிகலா யூஸ் பண்ண வேண்டியது. பட் இருந்தாலும் தமிழ்ல இலக்கணம் இருக்குதானே, இலக்கணம் கலந்ததுதானே தமிழ். தமிழ் ஒவ்வொன்றுக்குள்ளயும் இலக்கணம் தேடலாம். தமிழ்ல 100க்கு 100% இலக்கணமா தான் தேடணும்ன்றது இல்ல, ஆனா இருக்குது எல்லாத்துக்கும். பட் சிலர்கள் பிராக்டிகலா குயிக்கா புடிச்சு கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் ட்ரிக்ஸ்கள் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நான் தந்துட்டு இருக்கிறேன் நிறைய நுணுக்கங்கள். அது வந்து எல்லாத்துக்குமே இலக்கணம்ல சில இலக்கணங்கள்மா இலக்கணம் உங்களுக்கு தெரியும். இலக்கண நூல்கள் இருக்குது. இலக்கண நூலாசிரியரே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல இயலாத அளவு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப விதின்னு சொல்லி போட்டுட்டேனடா, அது ஏன் இதுக்கு இயலாத மாதிரி ஒரு பல்ல இருக்கு. உதாரணமாக இந்த ஒரு வினைச்சொல் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா, சித்திரித்தான் என்று சொல்லி இருக்குது. அது ஒரு வினைச்சொல். ஆனா அது எப்படி வரும் வேண்டாம், பகுபதமா பிரிக்கும் ஒரு பகுதி வந்து பேரடியாகத்தான் வரும். ஆனா சித்திரித்தான் ஒரு வினைச்சொல்லா இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்றேன், வினைச்சொல் பிரிக்கும் போது பகுதி வினையடியாக வரணும். அதான் இலக்கணம். இப்ப ஓடினான் ஓடு ஏவலாக வரணும்.
ஓடினான் ஓடு, பாடினான் பாடு, படித்தான் படி, எழுதினான் எழுது, இருந்தான் இரு. இப்படி வரணும். வினையடிகள் ஏவலாக வர வேண்டும். ஆனா சித்தரித்தான், கோவித்தான், கதைத்தான், இது மூன்றுமே வினை சொற்கள் தான். இருந்தாலும் இலக்கணத்துல என்ன நடக்குதுண்டா, அது வினையடிகளாக வராது. சித்திரம் சக அத்து சக ஆன வினை சொல்தான், இருந்தாலும் பெயரடியாக பிறக்குமாம் என்று சொல்லப்படுது. பிறகு இலக்கணம் தேட போனா அது ஏனென்றால் இது இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது என்று விதி என்று சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அப்ப ஏன் சித்தரித்தான் ஒரு வினை சொல்தானே ஏன் சித்திரம் என்று வந்தது தேட போகக்கூடாது. அது மாதிரி விதிகளுக்கு உட்பட்ட இலக்கணமும் இருக்குது. நான் போக வர கிளாஸ் சொல்லிட்டாரு. சரியானே, இது என்ன கிளாஸ்? இது எம்எஸ்ஓவா? ரெஜிஸ்டர் என்ன? உங்களுக்கு எக்ஸாம் டிசம்பர்ல, நவம்பர் டிசம்பர் ஒரு மாசம் இருக்குது. ஓகே, படிக்கலாம். மேடம் நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்துக்கு பெஸ்ட் அறிக்கை என்ன? எங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் சம்பந்தமான இந்த பேரிடை வினையிடை பகுதி விகுதி அதெல்லாம் வந்து சொல்ற மெத்தட் வந்து என்னன்னு சொன்னாலும் சரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பகுதி விகுதி அந்த இடைநிலை அது இதுல அந்த அது இலக்கண ரீதியாக இதான் அந்த இடைநிலை, இதான் அந்த பகுதி, இதான் விகுதி சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வழங்குறதுக்கு. ஏன்னா நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மிச்சம் கிளியரா இருக்கு. அந்த ஆளுநருக்கு எப்படி வழங்கப்படுத்தீங்களோ அது மாதிரி இதுக்கு வந்து ஈஸியா இருக்கியா. சோ அந்த நீங்க இப்ப சொல்ற அந்த பகுதி விகுதி இடைநிலை சார்பு சந்தி இதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் செல்லக்குள்ள இதான் சார்பு இது சந்தி என்று சொன்னா மிச்சம் கிளியரா இருக்கு மேடம். அது எனக்கு விளங்குது. ரைட், என்னன்னு சொன்னா இல்ல எங்களுக்கு முதல் கிளாஸ்லயே மிஸ் அப்படி எல்லாம் எனக்கு உண்மைக்குமே நான் சண்டை பிடிக்க மாட்டேன்னு எனக்கு விளங்கப்படுத்தினா இல்லையா? நான் பிள்ளைகள் உங்களுக்கு மட்டும் படிப்பிக்கிற ஆள் இல்ல. சரி, நான் A level கிளாஸ் கண்டக்ட் பண்றாள், அதே மாதிரி பிசிக்கல் கிளாஸ் கண்டக்ட் பண்றாள், அதே மாதிரி இந்த அகாடமில ஜாயின் ஆகி காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களோட பேட்ச் மாட்டி ரெஜிஸ்டர் சர்வீஸ் செய்யறேன், MSO செய்யறேன், இப்ப GSN இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பேட்ச் கால் பண்ண வேகன்சி கால் பண்ண பேட்ச் கிளாஸஸ் போட்டு கொண்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு என்ன பிரச்சனைடா, பிரச்சனை இல்ல எந்த பேட்சுக்கு படிப்பு எல்லாத்துக்கும் வெளில படிப்பிக்கிறது தானே, நான் போன் இல்ல. அடுத்தது வந்து நீங்க என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த ஒரு கிளாஸ் வராட்டி கூட என்ன ரெக்கார்டிங் மிஸ் பண்ணிட வேணாம். உங்களுக்கு வர ஏலாத சிச்சுவேஷன் இருக்குது என்றால் கிளாஸுக்கு லைவா ஜாயின் ஆக ஏலாட்டி பிரச்சனை இல்ல. ரெக்கார்டிங் அப்லோட் பண்றாரு தானே சார், கட்டாயம் ரெக்கார்டிங் பாருங்க. ஒரு கிளாஸ்ல கூட ஒரு விஷயம் கூட சொல்லி தராம விட்டுருக்க மாட்டேன். அப்ப சந்தி சாரிய விகாரம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு பகுபதத்துல உறுப்புகள். இப்ப பகுபதம் என்று சொன்னா என்னன்னு தெரியாம இருக்கும் சேர்க்கிறேன். சில ஓலவெலோட தான் தமிழ் படிச்சிருப்பாங்க, அதனால தமிழுக்கு டச்சே இல்ல. சரி, இப்பதான் தமிழ் எடுத்து திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பதம் என்று சொன்னா என்ன, அதுக்கு அதுல பகுபதம் என்றது என்ன, இப்ப அவர் கேட்ட மாதிரி பகுதி விகுதி என்றா என்ன, இப்படியான விஷயங்கள் இருக்கும். பட் நான் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்திருப்பேன். நான் இருந்தாலும் நான் யோசிக்க தேவையில்லை, அவங்களுக்கு படிப்பிச்சு உங்களுக்கு அப்படின்னு இல்ல, கேள்வி வர செய்வேன். இப்ப என்ன நிமிடத்துல இதை மென்ஷன் பண்ண பேப்பரை மென்ஷன் பண்ண போறேன்னா, இப்ப நீங்க கேட்டது இப்ப பேப்பரை விட்டு போட்டுனா நீங்க கேட்டது இதான் பதம் இதான் பதத்தை படிப்பிச்சு தியரி மாதிரி போயிடும், செக்ஷன் மாதிரி. அது இலக்கணமா படிப்பிக்கிற மாதிரி போகும் தனியா. அப்ப அதை படிப்பு இலக்கணம் எப்படி என்ன ஒன்றை தொட்டமெண்டா அதுக்குள்ள இன்னொன்று வந்து கூடும், அதை விளங்கப்படுது அதுக்குள்ள இன்னொன்று. அதான் இலக்கணத்துல இருக்கிற மயக்கம், ஒன்றுக்குள்ள ஒன்று. இப்ப அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, பேப்பர் தாரம் உங்களுக்கு இல்லாட்டி தான் எங்களுக்கு தியரி படிப்பிச்சு போட்டு கடைசியா பேப்பர் காட்டலாம் இருக்கலாமே. நாங்க செய்யற வேலை பேப்பரை தாரம். பேப்பர் தரும் போது ஏன் இந்த பேப்பர் தார பர்பஸ் நீங்க நினைக்க வேணாம். பேப்பர் வந்து சும்மா பேப்பர் தார பர்பஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று அந்த பிள்ளை பேப்பர் செஞ்சு பழகும், பெட்டன் விளங்கம், எப்படி கேள்வி அமைதுன்றது விளங்கம். ரெண்டாவது இப்ப இலக்கணம் எல்லாம் தியரி எல்லாம் ஃபர்ஸ்ட் படிப்பிச்சுட்டு பிறகு கடைசியில பேப்பரை படிப்போம் இருக்கிறது எந்த வகையில சாத்தியம் இல்ல. நான் ஏழாவது பிள்ளைக்கு நான் சொல்றேன், படிச்சு முடிஞ்சிட்டு பாஸ் பேப்பர் செய்யணும் இருக்க வேணாம், படிக்க பாஸ் பேப்பர் செய்யுங்க, அப்படிதான் அதுகளுக்கும் கைட் பண்றது. அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்றேன், படிச்சு முடிஞ்சிட்டு பேப்பர் செய்யணும்னா சாத்தியப்படாது. படிச்சு பேப்பர் செய்ய வேண்டாம், ஒரு வேலை நடக்கும், பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு விளங்கும். ரெண்டாவது விஷயம் நடக்கும், அந்த பேப்பருக்குள்ள வர தியரி அவர்த்திலே விளங்கப்படுத்தப்படும், கிளியர் ஆகும். ஒரு கல்ல 2 மார்க் அடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் இது. அதுக்கு தான் நம்ம பேப்பர் ப்ரொவைட் பண்றது, ரைட்? சோ நீங்க கேட்டதுமா நீங்க யாரு அந்த சந்தி பகுதி வீசி கேட்டீங்களே, அது கட்டாயம் பேப்பர்ல உள்ளடக்கப்படும். இன்னைக்குரிய பேப்பர்ல பாப்போமே, இலக்கண பகுதி எப்படியுமே MCQ பகுதி போடுவேன் தானே. அப்ப அதுல பதங்களை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த தியரியோட படிப்படும். அப்ப அதான் சொல்றேன், நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் இலக்கணம் என்றது இவ்வளவுதானா, எனக்கு தெரியாதன்னு ஒன்றும் இல்லையே இலக்கணத்துல அப்படின்ற நினைப்புல நான் உங்களை அனுப்புவேன். அதுக்கு ஆனா இது செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடு. ஃபர்ஸ்ட் செஷன்ல எத்தனை 8 கிளாஸ் நம்ம செஞ்சோம். 8 கிளாஸ்ல எவ்வளவு பேப்பர் பார்த்துருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 4 பேப்பர் பார்த்துருப்பேன். ஒரு பேப்பர் 2 கிளாஸுக்கு தானே. இந்த 4 பேப்பர் 8 கிளாஸ் ரெக்கார்டிங்கே ஒருக்கா பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு இலக்கணம் படிப்பிச்சாச்சு. இப்ப இது திரும்ப புதுசா போகுது. அப்ப ரெக்கார்டிங்க மிஸ் பண்ண வேண்டாம், கட்டாயம் பார்த்து. அடுத்த விஷயம்
படிக்கிறதுகளை ஒருக்க பார்த்த உண்மைக்குமே நான் ஒன் ஷாட் என்ன பர்பஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஒன் ஷாட்ல கொடுக்கணும் எல்லா விஷயத்தையும். அந்த 2வது முறை என்ன எனக்கு விளங்க இல்லைன்னு செய்யற அளவுக்கு நான் இது வரைக்கும் விட்டது இல்ல. அப்படியே உங்களுக்கு விளங்காட்டி நீங்க ஏதாவது அங்கால வேலைகள் பார்த்திருக்கணும், நாங்கள கவனிக்காம இருந்திருக்கணும். அடுத்தது வந்து படிப்பிக்கும் போது நோட் பண்ண உங்களுக்கு கட்டாயம் விளங்கும், எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குது, நோட் பண்றீங்க. ஆனா ரிப்பீட் படிக்கணும், அதை பார்க்கணும். படிக்கிறேன்னா வச்சுட்டு பாடமாக நீங்க இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டீங்கன்னா தூங்க போறதுக்கு முதல்ல ஒரு 5 நிமிஷம் எடுத்து வாசிச்சுட்டு வைக்கிறீங்க. ஒரு 2 நாளைக்கு பிறகு அதே தியரி எடுத்து பிறகு வாசிச்சுட்டு வைக்க. அந்த வாசிக்கும் போது திரும்ப ஐடியா வரும். ஒரு நாளைக்கு படிச்சு மறந்துட்டீங்கன்னு சொன்னா பிறகு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இது என்ன இலக்கணம்னு யோசிக்கிற மாதிரி போகும். ரைட்? ஓகே, அப்ப 2வது கேள்வி பார்ப்போம். கேள்வி பார்க்க தியரி வந்துச்சுன்னு சொன்னா அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க நான் இது வரைக்கும் அப்படி ஏதாவது விட்டுட்டு போயிருக்கேன், நீங்க கேட்டு இல்ல தெரியான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கேனா? எனக்கு தெரியாட்டி நான் பார்த்துட்டாலும் சொல்லுவேன், தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் பேப்பர்ல நான் போட்டு விளங்கப்படுத்திட்டே இருப்பேன். ரைட்? அதனால யோசிக்க தேவையில்லை, எல்லாம் கிளியர் பண்ணுவேன். இன்னைக்கு பேப்பர் எடுத்த பேப்பரை இன்னைக்கு முடிப்போம். ஒரு 20 கேள்வியாவது முடிப்போமே. ஓகே தானே? தொடங்கவா? தொடங்க மிஸ், தொடங்க. சிற்றுண்டி சாலை, சிற்றுண்டி சாலை. அடுத்ததுமா மேம்பாடு, அடுத்தது காய்ச்சல், அடுத்தது குடைவு, 2வது தீர்க்கதரிசி, அடுத்தது கலை களஞ்சியம். பட் இந்த அகாடமியில கிளாஸஸ் ஜாயின் ஆனதுக்கு பிறகு எத்தனை பேருக்கு படிப்பீங்க நான் எனக்கு விளங்கினது அவ்வளவு பேரும் மத்த பாடம் எப்படின்னு தெரியாது. பட் தமிழ் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்கன்றதை எனக்கு விளங்கினது எதை வச்சு தெரியுமா? உங்களோட பார்ட்டிசிபேட் கவுண்டை வச்சு விளங்கினேன். நேற்று ஜிஎஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஜாயின் ஆனே 432 பேர். கிளாஸ் முடியும் போதும் அதே ஆட்கள் தான், ஒருத்தர் லீவாக இல்ல. நேற்று எம்எஸ்ஓ கிளாஸும் அதே மாதிரி. சரி, அப்ப உங்களோட கவுண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். அவ்வளவு விளைவு சில அப்படி இல்லையே, கிளாஸ் வந்தா கொஞ்ச நேரம் போர் அடிச்சா போயிடுவாங்க, ரெக்கார்டிங் பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லி. பட் நீங்க இன்ட்ரெஸ்டா தேவையுடையவர்களா இருக்கிறீங்க, அப்ப கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? எழுதுறேன்னா அல்லங்காடி ஒரு சொல் இடம் இல்லாதால எழுதிருக்கிறேன். 3வது அடைமலை, ஒற்றடம், எண்ணெய், இளமை. 4வது ஈர்க்கு, எழுத்து விளங்கான்னு சொல்லணுமா? துருவலை, துடைப்பம், கிரகணம். சரியா? கொஞ்சம் 2-3 நாளா சுகம் இல்லதான். சரியா? இருமல், தடுமல், காய்ச்சல் இன்னைக்கு தான் கொஞ்சம் தேறி இருக்குது. சரியா? ரைட், பாருங்க. இந்த 4 தொகுதியிலையும் இப்ப எதை பிள்ளை ஆக்குறீங்க? எந்த தொகுதியை பிள்ளை ஆக்குறீங்க? சிற்றுண்டி சாலை, மேம்பாடு, காய்ச்சல், குடைவை, தீர்க்கதரிசி, கலை களஞ்சியம், கையூட்டு, அல்லங்காடி, அடைமலை, ஒற்றடம், எண்ணெய், இளமை, ஈர்க்கு, துருவலை, துடைப்பம், கிரகணம். எது மாப்பிள்ள? 3வது இருக்கிற ஒற்றடம். ஒற்றடம் தான் பிள்ளை. எனக்குதான் விருப்பம். ஒருத்தர் ஒரு ஆன்சர் சொல்ல, இல்ல இது இன்னொருத்தர் அந்த ஆன்சரை உடைக்கணும். அதுக்குள்ள ஆகியவன் 1வது ஆன்சர் ஒன்று வந்திருக்குது, 3வது ஆன்சர் வந்திருக்குது. 2 4 யாருக்கு பேர் இல்லையா? 4வது விட சொன்னாக்க எதை பிள்ளை காட்டணுமா? 4. வேற 2வது மட்டும் பேலன்ஸா இருக்குது. யாராவது சொல்லி கரையும்? முதலாவது. ஓகே, இப்ப எனக்கு சொல்லணும். 4வது சொன்னால் 4வது விடையில என்னத்தமா நீங்க பிள்ளையாக்குறீங்க? எந்த சொல்ல? அதுல துருவலை போல திருவலை. ஓகேமா, இப்ப அதுக்கான விளக்கம் தரவா நான்? உண்மையிலேயுமே தேங்காய் திருவுங்க, தேங்காய் திருவலைங்கன்னு சொல்றது பேச்சு வழக்கு. அது சரியான வடிவம் துருவலை தான். தேங்காய் திருவலை அல்ல, திருவுதல் இல்ல, துருவுதல். துருவலைன்னு வரும். எனவே துருவலை சரிம்மா. ஈர்க்கு சரி, துருவலை சரி, துடைப்பம் சரி. அப்ப 4வது தொகுதியில் இருக்கிற விட சரி. அப்ப ஈர்க்கு என்றத பிழையா தருவாங்க, ஈக்கு அப்படி எழுதி கொள்ளுங்க. பிழையான வடிவத்தை ஈக்கு. துருவலை சரிடாமா. துருவலை நான் சொல்றது துருவலை கட்ட,
தேங்காய் துருவுங்கன்னு சொல்ல வேண்டும் சரியான மொழியில. பட் பேச்சு வழக்குல சொல்லுவாங்க தேங்காய் திருவுதல், தேங்காய் திருவலை என்று சொல்லுவாங்க. ரைட் தானே? எனவே துருவலை இல்ல, துருவலை சரி, திருவலை என்று சொன்னதான் புல. திருவலை, திருகுதல், தேங்காய் திருகுதல், இது புலம்மா. தேங்காய் துருவலை, துருவுதல். ரைட்? ஓகே. துடைப்பம் சரி, துடப்பம் என்றதா புல. கிரகணம் சரி, கிராணம் என்றா புல. ரைட். மூன்றாவது விட சொன்னால் என்ன பிள்ளை ஆக்குறீங்க? ஒற்றடம். ரைட்னா? ஒற்றடம் என்றதுதா சரியான வடிவம். ஒத்தடம் என்றா தம்புல. ஒத்தனம் சொல்லுவாங்க. என்ன இந்த அடிப்பட்ட காயத்துக்கு கொஞ்சம் ஒத்தடம் பிடிச்சு விடுங்களே, ஒத்தடம் பிடிங்கன்னு சொல்லுவாங்க. பட் சரியான வடிவம் ஒற்றடம். ஒற்றடம். அதே மாதிரிதான் ஒட்டடைன்னு சொல்ற இல்ல. ஒட்டடை அடிக்கிற என்னது? சிலந்தி வலைய சிலந்தி வலை கட்டினா ஒட்டடை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒட்டடை இல்ல, அது ஒற்றடை. அது ரெண்டும் மாறக்கூடாது. அப்ப ஒற்றடம் என்றதுமா சரியான வடிவம். அப்ப இது என்னென்ன பிள்ளையாக்குவாங்க? ஒத்தடம் என்றா பிள்ளை. அதே மாதிரிதான் ஒத்தடை. ஒட்டடை என்றாலும் பிள்ளை. ஒட்டடை, ஒட்டடை பிள்ளை. ஒட்டடை அடிக்கிற இல்ல, அது ஒற்றடை என்று சொல்ல வேண்டும். ஒற்றடை. ஒத்தடம் இல்ல, அது ஒற்றடம். ரைட்? அடைமலை சரி, அடமலைன்னு தந்தா புல. எண்ணெய் சரி, சங்கிலி கொம்பு நெய் என்ன வந்தா புல. இப்படி நெய் வந்து இப்படி வரணும். ஒத்த கொம்பு மூன்று சொல்லினானா எண்ணெய், எண்ணெய் இப்படி வரணும். சங்கிலி கொம்பு நெய் என்ன வந்தா புல. அதே மாதிரி மண்ணெண்ணெயிலையும் கடைசாவது இந்த நெய் தான் வரணும். சங்கிலி கொம்பு நெய் வரக்கூடாது. சரியா? இந்த இளமை சரி, இளைமை என்று தந்தா புல. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது முதலாவது ஆன்சர் என்றபடியால அந்த ஆன்சரை நாங்க எக்ஸெப்ட் பண்ணுவோம். சோ பிழையா இருக்கிறது முதலாவது தொகுதிதான். எந்த சொல் பிழைண்டா? இந்த சிற்றூண்டி சாலை பிள்ளை. சிற்றூண்டின்னு வரக்கூடாது, சிற்றுண்டி. இந்த ரூனா வந்து ருக்னாவா மாறணும். ரூ என்னான்னு இருக்குது இல்லையா? சிற்றூண்டி என்று சிறுமை சக உண்டிதான் சிற்றுண்டி. ஷார்ட் ஈட்ஸுக்கு சொல்லுவான். ஷார்ட் ஈட்ஸ். சிறுமை சக ஊண்டின்னு சொல்ற இல்லையே, உண்டி என்று சொன்னா சாப்பாடு, உணவு. அப்ப சிறிய உணவுகளுக்கு தான் சிற்றுண்டி. அந்த சிறிய உணவுகளை கொண்டிருக்கும் சாலை சிற்றுண்டி சாலை. எனவே சிற்றுண்டி சாலை இல்லம்மா, சிற்றுண்டி சாலை. சோ இதான் கிடைச்சிருக்கு. மத்ததெல்லாம் சரிதான். மாமாடு ஓகே. காய்ச்சலும் சரி, காய்ச்சல் இப்படி தந்தா சரி, காய்ச்சல் என்று தந்தா புல. அதே மாதிரி புடைவை சரி, புடவை என்று தந்தா புல. இது ரெண்டு பேர்ல வருமா? புடவை என்று தந்தா புடவை என்று வரும். புடைவை தான் சரி. பிடவை என்று தந்தா பிடைவை. பிடைவை புடைவை ரெண்டும் சரி. பெட்டன பாருங்க, டெய்யன வரணும். பிடவன்னு பிடவ கடை என்று சொல்ற இல்ல, பிடைவை கடை. புடவ கடைன்னு சொல்ற இல்ல, புடைவை கடை. ரைட்? சோ பிடைவை என்றாலும் சரிதான், புடைவை என்றாலும் சரிதான். புடைவைய பிள்ளையா தருவாங்க புடவை என்று, பிடைவைய பிள்ளையா தருவாங்க புடவை என்று. அவ்வளவுதான் விஷயம். எனவே பிழைச்சிருக்கிறது சிற்றூண்டி சாலை. ரைட்? அடுத்த வேலைக்கு போமா. மிஸ் கையூட்டு என்றால் என்ன? லஞ்சம். எங்க இருக்குது? இதா. ஓகே. கையூட்டுன்னு சொல்றது வந்து இப்ப ஒரு நல்ல வழியில போற இல்ல, ஒரு வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி காசை கொடுத்து விடுறது. அது லஞ்சம் வாங்க. லஞ்சத்துக்கு தான் சொல்றது கையூட்டு. அல்லங்காடின்னு சொல்றது பின்னேரத்துல இரவில் அல்லது மாலையில் அல்லது இரவில் கூடும் சந்தை அல்ல. அங்காடி என்று சொல்றது சந்தை. சந்தை என்பதன் ஒத்த கருத்து அங்காடி, அல் என்பதன் ஒத்த கருத்து இரவு. எனவே இந்த ஈவினிங் டைம்ல கூடுகின்ற சந்தைக்கு சொல்லுவேன் அல் அங்காடி. அதனாலதான் அல்லங்காடி சேர்ந்திருக்க. அல் என்றால் இரவு, அங்காடி என்றால் சந்தை. தொடர்மொழிக்கு ஒரு மொழி வருமா? கையூட்டு. ஒரு கருமத்தை எளிதில் நிறைவேற்றும் பொருட்டு ஒருவரிடம் பணத்தை கொடுத்து இளஞ்சம் கொடுக்குதல், அது பணத்தை கொடுத்து ஒப்படைத்தல். என்ன சொல்ற? இளஞ்சம் வந்துடக்கூடாது, கையூட்டு என்று எழுதுவாங்க. அதே மாதிரி இரவில் அல்லது மாலையில் கூடும் சந்தை நல்லங்காடி. அப்ப பகலில் அல்லது காலையில் கூடுகிற சந்தை அது நாளங்காடி. சரிதானே? தொடர்மொழிக்கு ஒரு மொழி படிக்கும் போது பார்ப்போம். மூன்றாவதுல முதலாவது சொல் அமைது மண்வெட்டி. அடுத்தது இளவு. அடுத்தது ஒருத்தி. அடுத்தது வெந்நீர். இரண்டாவது மா தண்ணீர், இளநீர், தேநீர், மருந்து நீர்.
அடுத்தது பயிற்சி பயிற்சி வெண்கலம் சந்தனம் சமையல். நான்காவது இலட்சம் சன நெரிசல் சன நெரிசல் நோன்பு சமையல். ரைட்மா, கண்டுபிடிங்க எந்த தொகுதியில பிள்ளையா இருக்குது. மூன்றாவது மூன்றாவது முதலாவது நான்காவது எல்லாரும் first மூன்றாவது yes எல்லாரும் எல்லாரும் தொடங்கினோட நான் எங்கடாப்பா எல்லாரும் ஒரே சரியான இருக்க அடுத்த மூன்றாவது முதலாவது வருது. ரைட், அப்ப முதலாவது விடியன் வந்திருக்குது, ரெண்டாவது மூணாவது விடியன் வந்திருக்கு, ரெண்டாவது வந்திருக்கு. சரியா, கண்டுபிடிப்பாம். எனக்கு இப்ப சொல்லணும், முதலாவது சொன்னால் எதுமா பிழைச்சது? முதலாவது தொகுதியை பிள்ளையாக்கினால் சொல்லுங்க. என்ன சொல்ல நீங்க பிள்ளையாக்கினீங்க? ஓகே, வெந்நீர் பிள்ளை என்ன? ரைட், சொல்லலாமா எப்படி வெந்நீர் வரும்? வெந்நீர் என்று சொன்னா சுடு தண்ணி எப்படி வரும்? சரியான அப்ப இது இந்த வெந்நீர் எழுதுகிற பிள்ளைண்டா சரியான அமைப்பு சொல்லுங்க. ஓகே ஓகே ரைட்டா. இந்த இப்படி சில ஆக்களுக்கு வந்து ஐயோ என்ன இது இவ்வளவு ஆக்களுக்குள்ள என்னைய கூப்பிட்டு கேள்வி கேட்கிற அந்த மாதிரி இருக்கும். சரியா, அப்ப அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிருங்க, நான் ஒருத்தையும் கேட்க மாட்டேன், நானாவே படிச்சுட்டு போயிடுவேன். கேட்டு படிக்கிற பிரச்சனை சொல்லுவீங்க தானே ஆன்சர். இந்த யாராவது ஒரு ஆள பேசினா உங்களுக்கு அப்படி நர்வஸ் மாதிரி வருதா? இல்லையே, அப்படி இல்ல மிஸ், அப்படி கேட்டா இல்ல மிஸ், கண்டிப்பா இல்ல மிஸ். இல்ல இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஆன்லைன் கேட்டதனால எஸ் கிளாஸ் ஆன்லைன்னாலும் ஃபீல் அப்படி இருக்க கூடாது, பிசிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து கேள்வி கேட்டா கட்டாயம் பிழைக்கணும், பிழைக்கணும். பிழைச்சா பிழைச்ச பிள்ளைக்கு ஞாபகம் வரும், இது நான் பிழைச்சேன் எக்ஸாம் அதே கேள்வி வந்துட்டு யோசிச்சு பாருங்க, இது எனக்கு பிழைச்சது. அடுத்த விஷயம், நீங்க பிள்ளையா சொன்னதுக்கு உங்களை வந்து யாரும் அடிக்க போறது இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல, அவமானமும் இல்ல. பிள்ளையாகிற வரைக்கும் சந்தோஷப்படுறோம், அது நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம்னு சொல்லி. சோ அதுல இஷ்யூ இல்லதான்னு கேட்கறதுல ஓகே. அப்ப இப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில மெசேஜ போட்டுருக்க, மிஸ் என்ன கேட்டுற வேணாம் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ரைட், ஓகே. வெந்நீர் சொன்னால் நல்லா அவதானிங்க, வெந்நீர் சரிம்மா இப்படித்தான் எழுதுவோம். வெந்நீர் இந்த நீனா தான் போடும். வெந்நீர் இப்படி எழுதுறது பிள்ளை, வேணா போட்டு 2 சுழி என்ன போட்டு 2 சுழி நீனா போடுறது பிள்ளை. சரிதானே? அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு பேப்பர்ல ஹண்டன் ஒரு சொல் போட்டுருந்தாங்க, இப்படி சுடு தண்ணீர். இப்படி தந்தாலும் இது எந்த ஒரு எழுத்து பிள்ளையும் இல்ல பாருங்க, சுடு தண்ணீர் எல்லாம் அழகா கிடக்குது. ஆனா சொல் பிள்ளை. சுடு தண்ணீர்ன்றத பேச்சு வழக்கு, வெந்நீர்ன்றது எழுத்து வழக்கு. இந்த தலகனி தலையணை மாதாளை மாதுளை அந்த சீன் தான் இங்க. இப்ப மாதாளை என்ற பேச்சு வழக்கு, நாங்க என்ன எழுத்து வழக்குக்கு பார்த்தோம்? மாதுளை என்று பார்த்தோமா இல்லையா? தலகனி என்றா பேச்சு வழக்கு, தலையணை தான் எழுத்து வழக்குன்னு பார்த்தோமா இல்லையா? அதே சீன் இன்றைக்கு இங்க பாத்தீங்கன்னா எழுத்து பிள்ளைக்கும் வெந்நீரை போடுறாங்க, பேச்சு வழக்குக்கும் போடுறாங்க. எழுத்து பிள்ளை நல்லா தெரிய வேணும், 2 சுழி என்ன தந்தா பிள்ளை, இந்த நீனா தந்தா தான் சரி. அதே மாதிரி சுடு தண்ணீர் தந்தாலும் எழுத்து சரி, பேசுற விதம் பிள்ளை. சுடு தண்ணீர் பேச்சு வழக்கு சரி, சுடு தண்ணி வச்சு எடுத்துருவாங்க சரிதான். ஆனா தமிழ் எழுத வேணும் வெந்நீர், வெந்நீர் தான் சுடு தண்ணி. அப்படி பிரிச்சம் என்றால் வெம்மை சக நீர், வெம்மை சக நீரை தான் நாங்க வெந்நீர் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட், ஓகே. அப்ப இந்த விட தொகுதி சரி, மண்வெட்டி சரி, இளவு பிள்ளையா தருவாங்க, இளவுன்னு சொல்லி ஏனா போட்டா பிள்ளை. ஒருத்தி சரி, ஒருவல் தந்தா பிள்ளையா, ஒருவல் ஒருவல் அந்த ஒருவல் நிக்கிறாள், அந்த ஒருவல் வாராள்னு சொல்றல, அந்த ஒருத்தி நிக்கிறாள், அந்த ஒருத்தி வாராள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவல் பிள்ளை, ஒருத்தி சரி. அப்ப வெந்நீர்ல விஷயம் 2 விஷயம் இருந்தாலும் ஒரு எழுத்து பிள்ளை தந்தா இப்படி, என்ன நீனா 2 சுழினா இந்த நீனா வரணும், சொற்பிள்ளை தந்தா இப்படி, சுடு தண்ணீர் தந்தா பிள்ளை, வெந்நீர் எழுதணும். அல்ல அந்த இளவன்னு அது வந்து மரணமா? ஓ, இளவு வீடு மரணம். இளவுன்னு சொன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு. ஓகே.
சொல்லுவாங்க என்ன இழவு மரணத்துக்கு மட்டும் இழவுன்ற இல்லையே. இப்ப வந்து ஏதாவது நம்ம டென்ஷனா இருக்கும் போது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை டென்ஷன் பிரச்சனை என்ன இழவுடாப்பா இது அப்படின்னு சில டென்ஷன் ஆகும். அந்த இழவு அதாவது அசம்பாவிதம் மனசுக்கு திருப்தி இல்ல அதெல்லாம் மீனிங் எடுக்கலாம். சரி அப்ப இழவு சொன்னா ஸ்ட்ரெஸ் மாதிரி. இப்ப இழவு வீடு வேண்டாலும் அது கவலை தானே, மனசுக்கு பிரச்சனை வந்தாலும் கவலை தானே. சோ இழவுன்னு சொல்ற இல்ல இழவு இழவு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு, இலவு காத்த கிளி. இலவு பாம்புலான இலவு. இலவு காத்த கிளி பழமொழி ஒன்று இருக்குது. பொருள் என்னன்னா காத்திருந்து ஏமாறுதல். அப்ப இந்த இலவு என்ன பொருள் பாப்போமா, யாருக்கு தெரியும்? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிங்க. பொருளை வச்சு யோசிச்சு பாருங்க. இலவு காத்த கிளி பஞ்சு. எஸ் பஞ்சு. இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு மிஸ். இலவம் பஞ்சுக்கு தான் இலவுன்னு சொல்றேன். இலவு காத்த கிளி காத்திருந்து ஏமாறுதல் பொருள். இப்ப இலவம் காய் பார்த்திருக்கிறீங்களா? சும்மா அப்படியே பேச அந்த மாதிரி இருக்கா. கிளி பார்க்குமா இந்த பழுக்க போகுது அந்த பழுக்க போகுதுன்னு பழுத்து வடிச்சதுக்கு பிறகு பஞ்சா பறக்கும். அப்ப இலவு காத்த கிளி காத்துட்டு இருக்குமா கிளி அந்த பழுக்கும் இந்த பழுக்கும். ஆனா பொருள் என்ன, காத்திருந்து ஏமாறுதல். கடைசியா பாத்தீங்களா, காய் பழுத்து வெடிச்சு காஞ்சி கரிக்கிறதுக்கு பிறகு பழம் வந்துச்சா பஞ்சு மறந்துச்சு. ரைட். இலவு என்று சொல்றது இலவம் பஞ்சா. இந்த இலவு என்னமா அந்த இலவுன்ற படிகள் ஜோக்கும் இருக்கு மிஸ். அப்படியா பார்த்திருப்பேனோ என்னையோ தெரியாது, பட் ஞாபகம் இல்ல. ஓகே அப்ப முதலாவது உடைய சரியாகிட்டமா. ரெண்டாவது ஆன்சர் இருந்ததல்லோ. ரைட். ரெண்டாவது சொன்னாக்கள் தைரியமா சொல்லுங்க, இந்த சொல்ல பிள்ளையாக்கினீங்களு இல்ல. முதலாவது சொல் தண்ணி. அப்ப அதை சரியாக்கி காட்டுங்கள் எப்படி வருவண்டு. மருந்து நீர். மருத்து நீர். மருந்து நீர்ல என்ன புள்ள? மருத்து நீர். நான்காவது விட மிஸ். ஐயோ இத்தனை மாதிரியா இருக்குது. நான் சொன்னதை எழுத்து விட மாதிரி சொல்லுங்க. அதுவும் என்ன அழகான எழுதி காட்டவா? இப்ப மருந்து இதுல எந்த பிள்ளையும் இல்ல. நீர் இப்படிதான் எழுதணும். தேநீரும் இப்படித்தான் வரணும். இளநீரும் இப்படித்தான் வரணும். தண்ணீரும் இப்படிதான். தண்ணீர்ல பிள்ளை இல்ல. தண்ணீர் இந்த நான் கொஞ்சம் பாருங்க ஜோக்க இந்த எழுதி காட்டிருக்கிறேன். சுடு தண்ணீர் இப்படித்தான் எழுதணும். இதுல தண்ணீர் எந்த ஒரு பிள்ளையும் இல்லை. இதுல என்ன பிள்ளைன்னா இது இப்படி மாறணும்னு சொல்லி காட்டுறது பிறகு தண்ணீர் பிள்ளையா? சரியா? மூணு சொல்லிட்டு என்ன வரணும்? சரியா? சந்தனம். அதுதான். ஓகே ஓகே. இங்க பாருங்க தண்ணீர். யூசுவலா நாங்க எப்படி நீர் எழுதுவோம், இப்படி நீர் சம்பந்தமா எல்லாத்துக்கும் இந்த நீர் தான் வரும். இளநீர், தேநீர், மருந்து நீர். தண்ணீர் மட்டும் அது மூன்று சொல்லி நீதான் தண்ணீர். ரைட்டா? நீங்க இந்த நீர் போட்டு எழுதுற இல்ல தண்ணீர் என்று சொல்லி. தண்ணீரை பிள்ளையா எப்படி தருவாங்கடா? தண்ணி என்று தருவாங்க. தண்ணி என்ன போடணும் அப்படி பச்சை தண்ணீர் என்று தருவாங்க. பச்சை தண்ணீர் என்று தந்தாலும் அதெல்லாம் விட நீங்க சும்மா நோமலா தண்ணீர் மட்டும் எழுதணும். பச்சை தண்ணி புச்சை தண்ணி இப்படி எல்லாம் தருவாங்க. சோ சரியான தண்ணீர் தான். மூன்று சொல்லி என்னதான் இளநீர் ஓகே, தேநீர் ஓகே. சொன்ன மாதிரி பிழைக்கிறது. அப்ப நாலாவது விட யாரும் பிழை சொல்ல இல்ல. இனி மூன்றாவது விட ஒன்று இருக்கிறதால நாங்க எக்ஸப்ட் பண்ணுவோம். என்ன சந்தனம் தானே இதுல பிழைச்சது. ஏனென்றால் ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா வந்தது பிழை. சோ பயிற்சி ஓகே. இன்னொரு உச்சனா சேர்ந்துருந்தா பிழைச்சிருக்குமா? வெண்கலம் ஓகே. பாத்தீங்க மூன்று சொல்லி என்னன்னா கலம். சரி. சந்தனம்ல சந்தனம் இல்ல சந்தனம். சந்தனம் யாரும் சொல்றதா? சந்தனம். சமையலும் மெய்யல்னு வரணும். சமையல்னு சொல்றீங்க, சமையல் சொல்றீங்க. சமையல் மெய்யல்னா வரணும். சோ இலட்சம் சரி, லட்சம் வந்திருந்தா புல. சன நெரிசல் சரி, நோன்பு சரி, தமயன். இதுலயும் தமயன் வந்திருந்தா பிள்ளையா? தானா மானா யானா இது புல. தமையன் வந்திருந்தால சரி. எனவே பிளக்கு இதுமா மூன்றாவது தொகுதி. சொல்லுங்க. இந்த மருந்து நீர் என்று இருக்கிறது மருத்து நீர் என்று வராதாம் மிஸ்? என்ன பொருள்? மருத்து நீரண்டா நாங்க அந்த வருஷத்துல வைக்கிறது. மருந்து நீரண்டா என்ன அர்த்தம் அதுக்கு? வருஷத்துல வைக்கிறதுக்கு தான் மருந்து நீர். நீங்க மருத்து நீர் தான் யூஸ் பண்றது. நாங்க மருத்து நீரண்டா சொல்றது மிஸ். அப்படியோ? அது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு.
தான் தரும். நானே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டில்லை. நீங்க ஏன்னா எனக்கு மிஸ் அது பேச்சு வழக்குல மிஸ் அது மரத்து நீர்னு சொல்றேன் மிஸ். எழுத்து வழக்குல மரத்து இப்ப எனக்கும் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நான் கேட்டு பார்த்தா மருந்து நீர் தான் சொல்ற கேள்விப்பட்டுக்கிறேன். மருத்து நீர் இன்னைக்குதான் நீங்க சொல்லி தந்தீங்க அப்படியும் யூஸ் பண்றேன். அப்படி இருந்ததுண்டா மருத்து நீர்ன்றது பேச்சு வழக்கு தான். மருந்து நீர் தான் சொல்றது எழுத்து வழக்குல. மருந்து தண்ணி தெளிக்கிற தலையிலன்னு சொல்லுவாங்க. வெத்தில எல்லாம் வச்சாதான் நீங்க சொல்றது மருத்து நீர். ஓ மிஸ் அதான் மருந்து நீர் தான் சரி. ஓகே. ஓ மருந்து நீர் சரிம்மா. மருத்து நீர் என்று சொல்லியிருந்தா அது பேச்சு வழக்கா இருக்கும். மருந்து நீர் அது பேச்சு வழக்கு தான் மிஸ். ஓகே ரைட். கேட்டாருக்கு கிளியர் ஆயிட்டா? மருந்து நீர் எழுத்து வழக்கா? கிளியர் ஓகே. அந்த இலட்சமும் தமையண்டையும் பொருள் என்ன? இலட்சம்னு சொன்னா லெக் 1 லெக் 2 லெக் 1 லட்சம் 2 லட்சம் கணக்குல பொருள். தமையன் என்னது? தமையன் என்று சொல்றேன் என்னத்த? தமையன் தமக்கை. குடும்பத்துல தமையன் தமக்கை என்ற யாரு? அக்கா தம்பியா? தம்பிமார அண்ணன் தம்பி அண்ணா. இப்ப நாங்க இப்ப கொமனை வந்து அண்ணா அக்கான்னு சொன்னா தெரியும். அந்த அண்ணா அக்காவை தான் தமையன் தமக்கை. இப்படி கேட்கலாம் உங்களுக்கு. தமையன் என்பதனுடைய எதிர்ப்பால் என்ன? தமக்கை. இந்த முறை ரெவென்யூ எக்ஸாம்ல பாட்கள் கேட்டு வந்திருக்குது சரிதானே? எதிர்ப்பால் சொல் கேட்டு வந்தது. நிபுணன் என்ன அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு 5 சொல் தந்திருக்கிறேன். ரைட் ஓகே. அப்ப இது ஓகே தானே? அடுத்ததுக்கு போவோம். ஓகே அடுத்தது பாருங்க. 4வது சமூகமளித்தல். 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 அடுத்தது சனசமூக நிலையம். சன சமூக நிலையம். அடுத்தது தாழ்வாரம். அடுத்தது பிட்டு. தாழ்பால். தாழ்பால். அமைச்சர். அமைச்சர். ஜனாதிபதி. பதிவாளர். அடுத்தது அடைமானம். ஊதாரி. ஊருணி. கருத்தரங்கு. ஆழ் சிந்தனை. உவமானம். ஓகே கண்டுபிடிக்கலாம். 2வது பிழை மிஸ். மூன்றாவது. முதலாவது மிஸ். முதலாவது மிஸ். முதலாவது மிஸ். முதலாவது. முதலாவது ஆன்சர் வருது. சமூக நிலையம். ஆன்சர் சொல்ல வேணாம் யாருமா. முதலாவது விட வந்திருக்குது. ஃபர்ஸ்ட்க்கு 2வது விட வந்துச்சு. அடுத்த 3லயும் 4லயும் பிள்ளை இருக்குதுன்னு யார் சொல்றீங்க? 3 இருக்கு மிஸ். 3 பிள்ளை. ரைட் 4 ஒரு ஆள் சொல்லி விடுங்க குயிக்கா. முதலாவது. அப்ப 4வதுல பிள்ளை இல்ல அப்படியா? ஓகே நீங்க சொன்ன மாதிரி 4ல பிள்ளை இல்லதான். அப்ப 4வது தொகுதி சரியா? 4வது தொகுதி சரி. ஓகே
இப்ப எனக்கு சொல்ல வேணும் இந்த பின்னால போவோமா? மூணாவது விட பிழைன்னு சொன்னால் மூணாவதுல எது பிழை? ஊருணி பிள்ளை. மூணாவது என்ன பிழை? ஊருணி. ஊரணி பிழை. அப்ப என்னன்னு வரணும்? ஊரணி. ஊரணின்னு வரணுமா? ஊரணி என்ன? ஊரணி தான் பிள்ளை. ஓகே, அவ ஊரணி வெயிட் பண்ணுங்க. ஊருணி என்றது பிள்ளை, ஊரணி சரின்னு சொன்னத இது சரியண்டத யாரு ஆமோதிக்கிறீங்க? யாரு ஆட்சேபிக்கிறீங்க? நான் ஆட்சேபிக்கிறேன். வெரி குட்டா, வெரி குட். உண்மையிலேயே இது ஒத்தகத்துக்கு கத்து சொல்லி தந்துட்டேன்னா ஆமோதித்தல் ஆட்சேபித்தல், ஆமோதம் ஆட்சேபம் விளங்குதா? ஆமோதம் என்றது எதிர்கருத்து ஆட்சேபம். ரைட். ஊருணி எண்ணத்தை ஊரணின்னு சொல்றது ஆட்சேபிச்சிருக்க ரெண்டு பேர், அது சரிதான். ஊரணி என்றதான் பிள்ளை, ஊருணி தான் சரி, சரிதானே? ஏனெண்டா இப்ப ஊரணினா என்னன்னு கேட்டது. ஊரணின்னு சொல்ற என்னண்டா, இப்ப ஒரு கிராம பிரதேசம் இருக்குன்னு வைப்போமே, ஒரு கிராம பிரதேசத்துக்குள்ள தண்ணி இப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற அது எல்லாத்தையும் விடுங்களே. இன்னும் லோக்கலா சொல்றேன், பொதுவா கிணறு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கிராமத்துக்கு ஒரு கிணறு, அந்த கிணத்துல தான் எல்லாருமே தண்ணி எடுக்கிறது. அப்ப ஒரு கிராம பிரதேசத்துல அல்லது மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்துல மக்களோட பயன்பாட்டுக்காக பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற நீர்நிலைக்கு தான் நாங்க ஊருணின்னு சொல்லுவாங்க. ஊரணின்னு பிழையான வடிவத்துல தருவாங்க. அப்ப ஊரணின்னு சொல்றது பிழையான வடிவம், ஊருணின்னு சொல்றது தன்மா சரியான அமைப்பு, சரிதானே? அப்ப ஊருணின்னு சொன்னா என்ன? தொடர்மொழிக்கு ஒரு மொழி வரும் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டுல லோ காலேஜ் எக்ஸாம்ல, லோ காலேஜ் 5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து போட்டாங்க இந்த கேள்விய. பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நீர்நிலைக்கு என்ன சொல்லுற என்று சொன்னா ஊருணி என்று எழுதணும். ரைட். சோ ஊருணி என்றது சரி, ஊரணி என்றுதான் பிள்ளை. அடுத்தது ஊதாரி என்று சொல்றது யாருன்னா வீண் செலவு செய்பவன். இதுக்குள்ள பிள்ளைகள் தொடர்மொழிக்கு ஒரு மொழி சொல்லி தருவன், சேர்த்தெழுத பிரித்தெழுத வந்தா சொல்லி தருவன், ஏதோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படிப்பான். ரைட். சொற்பிழதான் பார்க்கணும்ன்றது இல்ல, எல்லாம் என்ன சொல்றோம் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஊதாரி என்று சொல்றது தொடர்மொழிக்கு ஒரு மொழியில ஒரு விஷயம். என்னடா வீண் செலவு செய்பவன் யாருன்னு கேட்டா ஊதாரி, வீண் செலவு செய்பவன் ஊதாரி. சீரழிவுன்னு சொல்றது என்ன? கெட்டல் அழிஞ்சு போறது. என்ன இவ்வளவு சீரழிஞ்சு போயிட்டாங்க, அப்ப குட்டிச்சுவர கெட்டழிஞ்சு, அதுவும் சரிதான், சீரழிவு. அடைமானம்ன்றது அடமானம் வைக்க, அடமானம்னு சொன்னா பிழை, அடைமானம்னு சொன்னா சரி. எனவே மூணாவது விட தொகுதி சரி அம்மா. ஓகே, ரெண்டாவது சொன்னால் எதை பிள்ளை ஆக்குறீங்க? தாழ்பால் மிஸ், லாஸ்டா வந்திருக்க இல்லன்னா பிள்ளை. தாழ்பால் எந்த இல்லைன்னா வரணும்? அப்ப மௌவலகு மிஸ். தாழ் பால் இப்படி வரணுமா? ஓ, அப்படித்தான் வரணும். வேற யாராவது இப்படித்தான் வரும் சொல்றீங்களா? இல்ல மிஸ், இல்ல இப்படி வராது. இல்ல மிஸ், அந்த இப்பன்னா இல்லாம போகும். இல்ல மிஸ், நம்ம ஏற்கனவே படிச்ச கிளாஸ்ல நம்ம சரி பிள்ளை எழுதி இருக்கிறதுல அப்படித்தான் எழுதி இருக்கோம். ஓகே, இப்ப பிரச்சனையை விடுங்க, சொல்லி பாப்போம். இப்ப தாழ்பாலும் தேவையில்லை, தாப்பால் நான் சொல்றது, தாப்பால போடுங்க. இப்ப தாப்பால் என்று சொல்றீங்களா, தாப்பால் என்று சொல்றீங்களா? தாப்பால், தாப்பால், தாப்பால் என்று சொல்றீங்க, தாப்பால் இல்ல தாப்பால். சோ கொம்புள்ளன்னா சரிதானே? தாழ்பால் கொம்புள்ளனா சரிம்மா. தாழ்பால் என்று சொல்றீங்க, நீங்களே சொல்லி பாருங்களே, தாழ்பால் என்று சொல்லலாமா? தாழ்பால். ஓகே, தாழ்பால். கொம்புள்ளனா வரணும், முதலாவது இல்லைன்னா மௌலகரம் வரணும், அதுக்கு பிறகு வராது கொம்புள்ளனா வரணும், சரியாம்மா? எனவே இல்லைன்னா வந்து இந்த கொம்புள்ள மௌலகர் இல்லைன்னா விடுதலை வராது, கொம்புள்ளனா தான் தாழ்பாலுக்கு சரி. ஓகேயா மிஸ்? சொல்லுங்க. அந்த ஏற்கனவே படிச்சதுல தாழ்பால் நீங்க எழுதி காட்டீங்க, அந்த மாதிரி எழுதிட்டு தப்பானதுக்கு தாவன்னா இப்பன்னா பாவன்னா மவ்வளகு இல்லைன்னா போட்டதுதான் தப்புன்னு எழுதிருந்தோம், பிழையானதுன்னு. ஓ, அப்ப பிழையானது இதுக்கு இன்னும் சொல்லி காட்டுறேன். பிழைன்னு சொல்றது ஒரு விஷயத்த நிறைய மெத்தட்ல பிழை காட்டலாம், பேச்சு வழக்கு பிழை காட்டலாம், எழுத்துக்கள்ல பிழை காட்டலாம். தாழ்பால் என்றது சரியண்டா, இதுல நான் எழுத்து பிழைய போட்டு இந்த சொல்ல பிழையாக்குவேன். என்ன, இவடத்துக்கு கொம்புள்ளன்னா போட்டு இவடத்துக்கு மௌலகரம் போடலாம், இவடத்துக்கு பாம்பு அப்படி பிழையாக்குவேன். பேச்சு வழக்கு போட்டுதான் தாப்பால் பிழை காட்டுவேன். சோ அதை எப்படி காட்டல? பிழைதானே, அதுல சரியான வடிவம் தாப்பால், தாழ்பால். அப்ப இப்ப
இப்ப ரெண்டாவது ஆன்சர்ல இருக்கிற சரியான வடிவம் மிஸ். எஸ்மா, இது சரிம்மா. நான் இன்னொருக்க சொல்லிட்டேனே, உங்களுக்கு இப்ப நான் சொல்றதை ஏத்துக்கொள்ள இல்லாட்டி நீங்க உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு, நீங்க பிராக்டிகலா யூஸ் பண்ணலாம். தாழ்பால் என்று சொல்றதா, தாழ்பால் என்று சொல்றதா, பிராக்டிகலா கூட நீங்களே யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, வாயால சொல்லி பாருங்க. தாழ்பால். ஓகே மிஸ், ஓகே. என்ன எழுத்து வருது? யாரா அம்மா அந்த தாழ்பாலை போடு, தாழ்பாலை போட சொல்றதா இல்ல என்னவா? சோ நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு வேலை படிச்சதுகள் மறக்குது வேண்டாம். அடுத்த ஸ்டெப் நாங்க எடுக்க வேண்டியது, நான் சொல்றேன், எக்ஸாம்ஸ் ஃபியர் இருக்க கூடாது, டென்ஷன் இருக்க கூடாது. எக்ஸாம்ஸ் நாங்க எவ்வளவு கட்ட கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் எங்க இருந்து வரணும் வேண்டாம். இது என்ன படிப்பு, படிச்சுதானே எழுதுறது, படிச்சது படிச்சுட்டு தான் போறேன். ஐயோ, எட்டு குரல் எனக்கு கேக்குது, என்ன நடக்குது? ஓகே, படிச்சுட்டு தான் போறோம். ஒன்று நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை படிக்கணும், படிச்சு எழுதணும். அதுவும் இல்லையா, ரெண்டாவது தான் நான் தார ஆப்ஷன் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். இலக்கணத்துக்கு எல்லாம் நுணுக்கங்கள் இல்லாட்டி தான் உங்களுக்கு எவ்வளவு நோட்ஸ் அந்த பந்தியா தந்திருப்பேன், ஒவ்வொரு தலைப்புக்கு நோட்ஸ் தந்திருப்பேன். இது வரைக்கும் நோட்ஸ் தந்திருக்கிறேன் நான் கையால் எழுத சொல்லி, அது தேவையில்லை. அதை விட விலேசான வேலை இருக்குதானே என்று ரெண்டாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், டிப்ஸ், அதாவது நுணுக்கங்கள். அதுவும் இல்லைண்டா, மூன்றாவது நான் செய்ய வேண்டிய வேலை பிராக்டிகல் சொல்லி இருக்குது. இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் எடுக்கணும் நம்ப மாட்டீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது. எனக்கு நான் ஒரு நாளும் இந்த ஐயோ டென்ஷனே பேப்பர் உண்மைக்கு சத்தியமா தெரியா டென்ஷனாகவே மாட்டேன். பிராக்டிகலா யோசிச்சு ஏதோ ஒரு விடைக்கு அடிப்பேன், இல்ல நிறைய விஷயம் சரியும் வந்திருக்குது. நீங்க பிராக்டிகலா யூஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிகல் சொல்றது என்னன்னா, இப்படி வந்தா அப்படி வருமானு யோசிக்கவும் மேலும், மற்ற எக்ஸாம் ஹால் இருக்கிற மற்ற ஆளுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நீங்க வாயால சொல்லி பார்க்கவும் மேலும். அப்ப தாழ்பால் நீங்க தாழ் கூட தேவையில்லை, அதே நீங்க பேச்சு வழக்குல சொல்லுங்களேன். தாப்பால போடுங்க, தாப்பால போடுங்கன்னு சொல்ற தாப்பால், அத கூட தாப்பால் நான் சொல்றது தாப்பால் சொல்லுத இல்ல, ரைட்? சோ தாப்பால், அந்த தாப்பால் கன்வெர்ட் ஆகுது எழுத்து வழக்குக்கு தாழ்பால் என்று சொல்லி, ரைட்டா? இப்ப இல்ல நீங்க யாரு பானுஷா நீங்க கதைச்சது கேட்கல எனக்கு. வேற கதைச்சீங்களே, எனக்கு ஏதோ என்னோட ஹைஜர் மாதிரி வருது, ரைட்? அப்ப ரெண்டாவது ஆன்சரும் சரி, பிள்ளையாக ஒண்ணும் இல்ல. முதலாவது எல்லாம் பிள்ளை இருக்குது, சமூகம் அளித்தல் சரி. சன சமூக நிலை எப்படி வந்திருக்கிறது பிள்ளை, சன சமூக நிலை எப்படி வரும், சரிதானே? அதாவது இந்த இப்ப இவரது கொஞ்சம் அழிப்போமே, இதெல்லாம் சரிதானே? சமூகம் சமூகம் இந்த ரெண்டுலயும் சமூகம் சமூகம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா என்ன டிஃபரெண்டா, சமூகம் என்று சொல்றது ஒரு இடத்துக்கு விசிட் பண்றது. சமூகம், இன்று மாணவன் பாடசாலைக்கு சமூகம் தந்தான், சமூகம் அளித்தார். பாடசாலை பரிசளிப்பு விழாவிற்கு ஆளுநர் சமூகம் அளித்தார், சரிதானே? சமூகம் அளித்தார், சமூகம் தந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்றது. சமூகம் என்று சொல்றது சொசைட்டி, எங்களுடைய சமூகம் சமுதாயம், சரிதானே? இப்ப சமூகம் என்ற சொசைட்டி, சமூகம் என்ற ஒரு இடத்துக்கு நாம போறது, மாறக்கூடாது. சன சமூக நிலையம் இல்ல, சன சமூக நிலையம், சமூகம் அளித்தல் இல்ல, சமூகம் அளித்தல். ஒரு இடத்துக்கு போறது சமூகம், சொசைட்டி சமூகம். எங்கள் மக்கள் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்று சொல்லலாம். அப்ப சமூகம், மக்கள் சமூகத்துக்கு, நான் பாடசாலைக்கு சமூகம் அளித்தேன். இதான் இந்த சமூகம் சமூகத்துக்குள்ள இருக்கிற டிஃபரண்ட், ரைட்? அடுத்தது மிஸ், தாழ்வாரம் சொன்னா தாழ்வான இடத்தையா சொல்ற? இல்ல தாவாரமா, கூரையில இருக்கு தாவாரம். ஓ, அந்த தாவாரம் தான் தாழ்வாரம். ஓகே. தாவாரத்தால தண்ணி வருதுன்னு சொல்றது, தாவா பீலி அடிச்ச தாவாரத்தால தண்ணி தெரிக்குதுன்னா கூரை தாவாரம் இல்ல, அது தாழ்வாரம், ரைட்? தாழ்வாரம். மிஸ் வந்து இதுல வந்து உவமானம் ஒன்று இருக்குதானே, அது ஒரு சென்டென்ஸ் சொல்லி வழங்க பாட்டுங்க. நீங்க அந்த உவமானத்தை படிச்சுட்டு தான் நிக்கிறீங்க. என்ன உவமானம் சொல்றது ரெண்டு சொல்லி நான் வரணும். உவமானம் சொல்றது விளங்கப்படுத்த டைம் இல்ல, இன்னொரு 5வது இன்னும் பார்க்க இல்ல, சரியா? 8 நாள் ஆயிட்டு இருந்தாலும் மேலோட்டமா சொல்றேன். உவமானம்னா என்னென்னாவது கிளியரா போங்களை, இல்லாட்டி நித்திரவாதம் உங்களுக்கு. உவமானம் 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 ரைட்? உவமானம் சொல்றதுமா ஒன்றை போல ஒன்று நுவமிச்சு காட்டுறது. இப்ப நீங்க உங்களை பார்த்த ஒரு ஆள்,
நீங்க ஆம்பளை சிங்கம்னு சொன்னா நீங்க உண்மையிலே ஆம்பளை சிங்கமா இல்ல. ஆனா அது ஏன் உங்களுக்கு ஆம்பளை சிங்கம்னு சொன்னது? உங்களை சிங்கத்துக்கு ஊமிக்கிறார். சிங்கம்ன்றது வீரமிக்கது. இப்ப ஆம்பளைல பொதுவா சிங்கம் எந்த சிங்க குட்டிடான்னு சொல்றேன். உண்மையிலுமே அவன் சிங்கமா இல்ல. ஆனா ஏன் சிங்கத்துக்கு சொல்றேன்னா சிங்கம் உறுதி வலிமையானது, அது ஒரு காட்டுக்கு அது ஒரு ஆண். அவ சிங்கம்ன்றது ஒரு வலிமையான, அது மாதிரிதான் ஒரு ஆணும் வலிமையானவன். சிங்கத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க. அப்ப ஒன்று இன்னொன்றுக்கு ஒப்பிடுறதுதான் உவமானம். அதுக்கு தான் சொல்றது உவமித். அதுக்கு உவமானம் சொல்றேன் இல்ல, உவமித்தல்னு சொல்லுவாங்க. அந்த உவமித்தலுக்குள்ளதான், அந்த உவமை அணிக்குள்ளதான் 3 உறுப்பு இருக்குது: உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்று சொல்லி. இப்ப பாருங்க, சிங்கத்தை போன்றவன் கமல், அவன் சிங்கத்தை போன்றவன் ஒரு வாக்கியம் இருக்குது. அப்ப உவமானம் சொல்றது வெளிப்படையா என்னத்தை காட்டினாங்க. வெளிப்படையா சொல்லப்பட்டது என்ன? சிங்கத்தை போன்றவன், அவன் சிங்கத்தை போன்றவன். அப்ப சிங்கம்ன்றதுதானே அதுல வெளிப்படையா சொல்லப்பட்ட விஷயம். அப்ப உவமானம் சிங்கம், வெளிப்படையா சொல்லப்பட்ட விஷயம் சிங்கம். உவமேயம் என்றது அந்த சிங்கத்தை யாருக்கு உவமிச்சது, அதுதான் உவமேயம். உவமிக்கப்பட்ட பொருள் தான் உவமேயம். அப்ப யாரு? அவன். தம்பி சிங்கத்தை போன்றவன். அப்ப உவமானம் வெளிப்படையா சொல்லப்பட்டது சிங்கம். அதை யாருக்கு உவமிச்சது? தம்பிக்கு. அப்ப உவமேயம் தான் தம்பி. பொதுத்தன்மைன்னு சொல்றது அந்த அவன் தம்பியையும் அந்த சிங்கத்தையும் ஏன் சொன்ன? தம்பிக்கே சிங்கத்தை காட்டின, அந்த வலிமையா இருக்கிறதால காட்டி கிடக்கு. அப்போ அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் என்னன்றது சொல்லுவதுதான் பொதுத்தன்மைன்னு சொல்லுவான். சரிதானே? அப்ப உவமானம் சிங்கம், உவமேயம் தம்பி, பொதுத்தன்மை வலிமை. அதனாலதான் தம்பியை பார்த்து ஒரு வலிமையான ஒரு நல்ல சக்தி வாய்ந்த வேலையோட செஞ்சுட்டான்டா, இந்த வாழா இந்த சிங்க குட்டி சொல்ல இவன் இந்த தம்பி சிங்கத்தை போலவன் சொல்ற. ஏன்? சிங்கம் என்ற ஒரு மிருகத்தை, அந்த வலிமையான மிருகத்தை ஒப்பிட்டு காட்டுறது. இது ஆம்பளை வச்சு சொல்லி காட்டுறேன். பொம்பளைலையோ கோச்சிடுங்களை எங்க பிள்ளைகளும் அவங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன். எனக்கு அழகான பிள்ளைகளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றேன்? லாபம் போல இருக்கு ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டா சரி. அப்ப சந்திரனை போன்றவள். ஏன் அவள் சந்திரனை போன்றவள்? அவ்வளோ பிரைட். சந்திரன் சிங்க பெண்ணே மாறிட்டாங்க டீச்சர். இப்ப அதானே இப்ப புள்ள பொம்பளைல எல்லாம் இப்ப சிங்க ஆண் இல்ல சிங்க பெண்ணு மாறிட்டு, ரைட், கன்வெர்ட் ஆயிட்டா சிங்க பெண்ணு மாறிடுதான். இல்ல சந்திரனை போன்றவன் நல்ல உதாரணம். சரி, நிறைய இடங்களுக்கு அதான் யூஸ் பண்றேன். ஏன்னா பொம்பளை எவ்வளவு சாஃப்ட் பிள்ளை. சந்திரனை போன்றவன், சந்திரன் அதை நினைக்கிற இல்ல பிரைட்டா இருக்கிறதுக்கு மட்டும் சந்திரன் சொல்றேன். இப்ப சந்திரனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகுண்டு. சந்திரனை பாக்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாம இருக்குமா? அது முழுசா இருந்தாலும் அழகுதான், அது பாதில் இருந்தாலும் அழகுதான், வெளிச்சத்தை வந்து இருக்கிறேன். ஆனா அது சுத்தி சந்திரனை சுத்தி யாரும் இருக்கிறாங்கல்ல துணைக்கு, அது தனியத்தான் இருக்கும். அந்த கான்பிடென்ட் லெவலும் பொம்பளைகளுக்கு சொல்லி காட்டுறது. பொம்பளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, இவ்வளவுதான் மனசளவுல காயப்பட்டாலும் அந்த கான்பிடென்ட விட மாட்டாங்க, உடைஞ்சு போகாதுகள். ரைட்? அதுக்காக நீங்க சொல்ற அதே மாதிரிதான் இப்ப அவசரமா சிங்கம் பண்ணி பொம்பளையில சிங்கத்துக்கு மாத்தியாச்சு. ஆம்பளை செய்யறவெல்லாம் பொம்பளையில் பார்க்க தொடங்குது. எப்படி? குடும்பத்தை பாக்குறது பொம்பளையில், உழைக்கிறது பொம்பளையில், எல்லாம் அதை செய்ய தொடங்கிட்டு. அதால சிங்கப்பெண்ணே சரிதான். சரியா? சோ உவமானம் கேட்டது ஒண்ட இன்னொன்றுக்கு ஒப்பிட்டு காட்டுறது. ரைட்? அது உருவு என்னண்டா போன்ற ஒரு கட்டாயம் வரும். அம்மாவை போன்றவள், சந்திரனை போன்றவன், சிங்கத்தை போன்றவன். அந்த போன்ற போல வரணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஓமையுறுப்பு போன்ற போல மட்டும்தானே. தமிழ்ல எத்தனை ஓமையுறுப்பு இருக்கு தெரியுமா? இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏழவெல்ல படிச்சு கொடுத்த அளவு சொல்றேனே. போன்ற போல எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. போன்ற போல, ஒப்ப, புறைய, மான, நிகத்த, அண்ண, இப்படியான எல்லாமே ஓமை உறுப்புகள் தான். சந்திரனை நிகர்த்த மாதே என்று இருக்கிற ஒரு பாடல் வரி. அப்ப நிகர்த்தன்னு சொன்னா போல, சந்திரனை போல, மாதே பெண்ணே. ரைட்டா? அப்ப உவமானம் சொல்றது இதுதான். ஓகே, அவங்களுக்கு விளங்கிட்டா இப்ப? Jazakallah khair. Thank you so much. Thanks a lot. ஓகே, அடுத்து போறோம். நல்லா இருக்கு இந்த கிளாஸ், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்க. ரெஜிஸ்டர் சர்வீஸ் என்ன? உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து மிச்சம் பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இடம் நீங்க? ஈஸ்டர்ன் சைடா? ஈஸ்டர்ன் சைடா? யா. கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? கடமை, கோடு, அகவை, போர்ட்ல எழுதுறேனா? இந்த எழுதிட்டு இருக்கிறேன். தோரணம், பனிமனை, பகடிவதை.
காவற்றுறை சிறைச்சாலை இன்னொரு விஷயம் அந்த நான் மேல பார்த்த கேள்வியில அந்த கட்சியிலேயே வச்சு உங்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்லி தரணும்னு நினைச்சு மறந்து இது முடிய சொல்லித்தரேன். அதிகாரி பாதுவிடு. அடுத்தது அருங்காட்சியம். இல்ல அருங்காட்சியம் நான் சொல்றதா அருங்காட்சியகம் சொல்றேன் இல்ல மியூசியத்துக்கு அருங்காட்சியம் தான் அருங்காட்சியகம் தானே வரணும் அதை போய் ஆக்கிடுவீங்க இப்பயே சொல்லிட்டு அருங்காட்சியம் அருங்காட்சியம்னு சொல்லலாம் ரெண்டும் சரிதான் அருங்காட்சியகம் என்றாலும் சரிதான் அருங்காட்சியம் என்றாலும் சரிதான் சரிதானே அருங்காட்சியம் பிள்ளையாக்குங்க பாவம் எந்த சொற்கொகுதி மூன்றாவது நாலாவது எலுமிச்சை எலுமிச்சை ஓகே வந்திருக்குதா ஓகே 3 4 வந்திருக்குது அப்ப 1 2 சரிதானே அது கன்ஃபார்ம் தானே ரைட் அப்ப 1 2 சரியா அப்ப 3 4லயும் இப்ப குழப்பத்தை பாப்போம் ரைட் 3 விட சொன்னால எதை பிள்ளை ஆகுறீங்க துறை ஒன்றுல வந்து ஓகே 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 வெயிட் பண்ணுவோம் வெயிட் இப்ப அந்த ஆள் மட்டும் பேசுங்க ஏன் காவற்றுறை புல என்னோட வரும் காவத்துறைன்னு வராது காவற்றுறை வரணும் காவற்றுறை இப்படி வரணும் அப்படியா தள்ளி இருக்கிறேன் ஓகே ரைட் வெரி குட் அப்படியே இருக்கட்டும் இப்ப நாலாவது புல சொன்னால் எதை புல ஆகுறீங்க சரி எலுமிச்சை புலன்னா வேண்டுமா சரி எலுமிச்சை சரி எலுமிச்சை புல பாத்தீங்களா புடிச்சிட்டீங்க எலுமிச்சை புலதான் எலுமிச்சைன்னு வரணும் ஏனா லூனா எலுமிச்சை எலுமிச்சை இப்படிதான் வரணும் இது புல சோ நாலாவது புல காவற்றுறை சரி ரைட் அதுக்கான இதை நான் தாரேன் விளக்கத்தை அதுக்கு முதல் பாருங்க அருங்காட்சியம் ஓகே எலுமிச்சை இல்ல எலுமிச்சை இல்ல எலுமிச்சை சரிதானே அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சிறைச்சாலை சரி ஹலோ பாருங்க அப்ப சிறைச்சாலை ஓகே அதுல இன்னொரு பிள்ளைங்கள தானே சிறை சகசாலை சிறைச்சாலை உச்சனா ஒன்று தோன்று இருக்குது அதிகாரி சரி பாதுடுனா என்ன பகடிவது என்றால் ஓகே தானே அகவை என்றால் என்ன அகவை என்றால் வயது ஒத்தாறு கல்வி கொள்ளுங்க அகவை என்று சொல்றது வயது அகவை வயது தோரணம் சரி பணிமனை இங்க பாருங்க மனைன்னு சொல்றது இல்லம்மா மனைன்றது 2 சொல்லிதான் பணி என்றது ஒரு செயலகத்துக்கு சொல்லுவோம் ஒரு ஆபீஸுக்கு வலய கல்வி பணிமனை வலய கல்வி காரியாலயம் சொல்லாம வலய கல்வி பணிமனை அங்க பணிகள் நடக்குது அந்த ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ்ல சரிதானே ரைட் அப்ப வானொலி ஓகே வான் சக ஒலி வெற்றிலை பிரிச்சிங்கள் சொன்னால் வறுமை சக இலைன்னு வரும் வறுமை சக இலை வெற்றிலை கடவை ஓகே கடைவை என்று சொன்னாதான் பிள்ளையா கடவை சரி மஞ்சள் கடவை மஞ்சள் கடவையில வெள்ளை கடவையா கடவை அப்ப கடவை சரி கடைவை கூட கோடரி சரி கோடாரி என்று சொன்னா பிள்ள கோடாரி என்றாலும் பிள்ள கோடாலி என்றாலும் பிள்ள கோடாலி என்றாலும் பிள்ள கோடரி இதான் எழுத்து வழக்கு ரைட் இப்ப இவ்விடத்துல இதெல்லாம் அழிஞ்சு போட்டு இவ்விடத்தை கொஞ்சம் எடுப்போம் காவற்று எடுப்போம் அடுத்தது இதுல பாருங்க அருங்காட்சியம் சரி பூசணின்னு தான் சொல்லணுமா பூசணி சரி அடுத்தது இணைமொழி ஓகே இந்த பாருங்க 3 சொல்லினேன் அது இரட்டை கிளவிக்கும் மௌலகரள இல்ல கொம்புலனா இரட்டை கிளவி இல்ல கிளவி கொம்புல வரணும் அடுத்தது வந்து வெண்டிக்காய் சொன்னா புள்ள வெண்டைக்காய்னு சொல்லணும் வெண்டின்னு சொல்றதுன்னா பேச்சு வழக்கு
வெண்டை பாருங்க, எலுமிச்சை இல்ல எலுமிச்சை, மாதாளை இல்ல மாதுளை, வண்டி இல்ல வண்டை, பாகல் இல்ல பாவக்காய் பாவல் இல்ல பாகல், புடலங்காய் இல்ல புடோல். ரைட், இப்படி சொல்லணும். காவற்றுறை என்ன? ஓகே, காவற்றுறை ஒரு வேர்ட், ஒரு சொல். பிரிச்சவன்டா காவல் சக துறை. இந்த சகைக்கு முன்னால உள்ளதை சொல்லுவோம் நாங்க நிலைமொழி, சகைக்கு பின்னால உள்ளதை சொல்லுவோம் நாங்க வருமொழி. சரிதானே? நிலைமொழி ஈற்றெழுத்து, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இல்ல. வருமொழியோட முதல் எழுத்து தூணா, தூணா பிரிச்சா உற்சாக ஊதானே தூ, அப்ப என்ன இருக்குது. புணர்ச்சி விதியின் அடிப்படை அமைவாக, புணர்ச்சி விதிக்கு அடிப்படையில நிலைமொழி இறுதியில பாம்பில்லன்னா இருக்குதுண்டா, அது வருமொழியோட புணருகின்ற போது அது திரிபடையோணம் இற்றென்னாவாக. அதைத்தான் கச்சிலையை வச்சு நான் சொல்ல பார்த்தேன். இங்க பாருங்க, கல் சக சிலை. பாம்பு இல்லைன்னா எப்போதுமே மாறும், புணரும் போது கச்சிலை என்று மாறிடும். அவ இல்லைன்னா இற்றென்னாவாகத்தான் மாறும். முள் செடி, முள் சக செடி, கொம்பு இல்லைன்னா இட்டென்னாவா மாற, பாம்பு இல்லைன்னா இட்ட, முள் சக செடி முட்செடி, முட்செடி, இப்படிதான் எழுதுவோம். இந்த இட்டனா போடுறீங்க. அதே மாதிரிதான் காவல் சகத்துறையில இது ஒரு மெய் எழுத்து, இது ஒரு மெய் முன் மெய் புணருது, அதுவும் இல்லைன்னா வந்தா இற்றென்னா வரணும்ன்றது விதிக்கமைவாக காவல் சகத்துறை காவற்றுறை என்று மாற வேணும். சரிதானே? ஓகேயா? ஒரு விஷயமும் இல்ல, இல்லைன்னா வந்தா இற்றென்னா வரணும், கொம்பு இல்லைன்னா பாம்பு இல்லைன்னா வந்தா உணர்தண்டாப்புல சேர்றதா, இதுவும் சேர போகுது, நிலைமொழியும் மறுமொழியும் சேர்றது. பாம்பு இல்லைன்னா வந்தா இற்றென்னாவா மாறிடணும், கொம்பு இல்லைன்னா வந்தா இட்டென்னாவா மாறிடணும். சரிதானே? அதே மாதிரி மூன்று சொல்லி இன்னென்னா வந்தா இட்டென்னாவா மாறிடணும். சரியா? அவ்வளவுதான். மூன்று சொல்லி என்னன்னா வந்தா இட்டென்னாவா மாறணும். ஒரு இட்டென்னா மாறதுக்கு ஒரு ஏதாவது இருக்குதோ? இல்லைன்னா கல் சக சிலை கச்சிலை. வேற இல்லைன்னா வர மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லுங்க, செய்து பாப்போம். இங்க பாருங்க, மல் சக போர். இவ்வளவு படிச்சு தந்தன. மல் யுத்தத்துக்கு சொல்றது மல் சக போர் என்று சொல்லி, மல் சக போர் மட்போர் என்று சொல்ல பாருங்க. மட்போர், மட்போர். அப்ப இல்லைன்னா மாறிட்டது. அந்த வாழ் சக போர், வாழ் சக போர். கொம்புள்ள என்ன இருக்குது, இது மாறணும் பாட்போர் என்று சொல்லி, பாட்போர். அப்ப கொம்புள்ள என்ன கன்வெர்ட் ஆகணும் இட்டென்னாவாக, பாம்பில் என்ன மாறணும் இற்றென்னாவாக. இதான் தியரி, புணர்ச்சியிட இருக்கிற தியரி. இல் வந்து இற்றென்னாவா மாறும், கொம்பில் வந்து இட்டென்னாவா மாறும். எனவே காவல் சகத்துறை தான் காவல்துறை. இன்னொன்னு பாருங்க, இப்படி ஒரு சொல் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு, மண் குடம் தான் இருக்கிறாங்க. இந்த சொல் சரியா தமிழ்ல எழுதி இருக்கிறது, இது சரியா பிள்ளையா? இல்ல. ஏன்? இது வந்து சொல் இல்ல, இது நிலைமொழி வருமொழியா பிரிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு சொல்லா மாறணும், மட்குடம் மாறணும். மட்குடம் வந்தாத்தான் இது ஒரு தனி சொல். மற்றபடிக்கு மண்குடம்ன்றது இந்த சொல்ல பிரிச்சிருக்குது. மண் சக குடம், அந்த சக இல்லாம போட்டுக்க, அவ்வளவுதான். அப்ப நிலைமொழி வருமொழியா வாரதை நாங்க ஒரு சொல்லா எடுக்க மாட்டோம், அது மாறி ஒரு சொல்லாக புணர வேணும். அப்ப காவல்துறை எடுத்தே மேலாது. காவல் துறை, இது சரிதான் எழுதிருக்கிறாரு, இப்படி எழுதிருந்தா கூட சரிதான். ஆனா இது ஒரு சொல்லாக எடுக்க, இது ஒரு நிலைமொழி வருமொழியா பிரிக்கப்பட்டிருக்குது. சகையொண்டு போடையில அவ்வளவுதான். அதே மாதிரிதாங்க மட்குடம் தான், அது ஒரு தனி சொல், அது பிரிக்கப்படுவது மண் சக குடம் என்று. இவ்வளவுதான் இருக்கிற தியரி. எவ்வளவு தெரியும்? எழுத்தியல், வினையியல், பெயரியல், வாக்கியவியல், புணரியல். புணரியல் எல்லாம் ஈஸி தான் படிச்சது. சொல்லுவாமா? இந்த மண் வீடு என்று சொல்லி வந்தா அது வந்து மட் வீடு என்று மாறுமாமே? இல்ல, அது மாறாது, அது மாறாது. ஏனென்றா மண் சக வீடு மண் வீடு தான்மா. அது உண்மைக்குமே புணர்ச்சி படிப்பிக்கும் போது நான் படிப்பிக்கிறேன் டீட்டெயிலா. இப்ப இப்படி இருக்குது, இப்ப தொடங்கினேன்னு சொன்னா புணர்ச்சி முடியாது, நான் ஒவ்வொன்றுக்குள்ள கூட கனெக்ட் ஆயிட்டு போகும். ஓகே மிஸ், நீங்க விரைவில் விளங்கப்படுத்துங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, கொஞ்சம் லேசா. மண் வீடு
இதுக்குள்ள என்னன்னு சொல்ல புணர்ச்சி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 1 2 இல்ல. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகாரத்துக்குள்ள 3 தோன்றல், திரிதல், கெடுதல். இது ஃபர்ஸ்ட் ஐட்டமா பேட்டர்ன் காட்ட போறேன் உங்களுக்கு. முதலாவது பேட்டர்ன் சொல்லிட்டேன். புணர்ச்சிகள் 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். முதலாவது பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் புணர்ச்சி 2 வகைப்படும். இப்படி புணர்ச்சி 2 வகைப்படுத்திட்டே போகுமா? புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி 2 வகைப்படும். உயிர் முன் உயிர் புணர்தல், உயிர் முன் மெய் புணர்தல். மெய்யீற்று புணர்ச்சி 2 வகைப்படும். மெய் முன் மெய் புணர்தல், மெய் முன் உயிர் புணர்தல். இது 2வது பேட்டர்ன். 3வது பேட்டர்ன் புணர்ச்சி 2 வகைப்படும். அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி 2 வகைப்படும். தொகைநிலை, தொகாநிலை. தொகைநிலைன்னு சொன்னா உருகு மறையணும், ஆநிலையில மறையாம வரணும். அல்வழி புணர்ச்சி 2 வகைப்படும். தொகைநிலை, தொகாநிலை. தொகைநிலைகள் 5 வகைப்படும். அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை தொகைநிலை 5 வகைப்படும். பண்பு தொகை, வினை தொகை, உண்மை தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகை. தொகாநிலை 8 வகைப்படும். பெயர் தொடர், விடித்தொடர், உரித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர். இப்படி படும். சோ இப்படி இவ்வளோத்தையும் பார்க்கணும் வேண்டாம். அதுலயும் பாத்தீங்கன்னா உயிரீற்று மெய்யீற்று சொல்லி அதுக்குள்ளேயே உயிர் முன் உயிர் புணர்தல், மெய் முன் மெய் புணர்தலுக்குள்ளேயே பல்லினம் முன் வல்லினம் புணர்தல், மெல்லினம் முன் மெல்லினம் முன் மெல்லினம் புணர்தல், இடையினம் முன் வல்லினம் புணர்தல். இப்படின்னு பெட்டர் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரூல்ஸுக்குள்ளேயும் தான் இது ஏன் இங்க விட்டு வந்தது, இது எங்க வரையிலன்றது இருக்கு. இதை பிரிச்சாலும் பாத்தீங்கன்னா மண் என்ன வீட பிரிச்சோம்னா சக ஈதான் வீடு. அப்ப இது இடைநிலத்தொண்டு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்தான் சக இது வல்லினத்தொண்டு. அப்ப உயிர் முன் வல்லினம் புணர்ந்தா எழுத்து திரிபடையும். மெய்முன் வல்லினம் புணர்ந்தா எழுத்து திரிபடையும். மெய்முன் இடையினம் புணர்ந்தா திரிபடையாது. ரைட்டா? இடையினம் நடுவால வாதது அப்படி வாது அதானே. இடையினம்டா கொஞ்சம் தொட்டு சொல்லுங்க. இடைநிலத்துக்கள் சொல்றது கசட தவிர வள்ளின எழுத்துக்கள், நம்ம மெல்லின எழுத்துக்கள், எரள வளல இடைநிலத்துக்கள். அதுல இவ்வெண்ணான்றது இடைநிலத்து. சரியா? உங்களுக்கு ரைட். நீங்க என்ன கதை பிறகு ஓகே. சோ இல்ல உண்மையா கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது ஒரு கம்பர் மாதிரி பாட்டுகள் எல்லாம் ஒரு வகையான இன்ட்ரெஸ்டா இருக்கு போகுது. Thanks so much. இல்ல இல்ல நீங்க இன்னும் காண இல்ல. இப்ப நான் சொற்கள் வருவடுத்தி படிப்பிப்பேனே. அப்படி படிப்பிக்கும் போது உதாரணமா வேலை என்று சொன்னா கடல். உங்களுக்கு இந்த வேலை என்னத கடலுக்கு தான் யூஸ் பண்றதுக்கான ப்ரூஃப் நான் பாடல் வரியில காட்டுவேன். சரியா? இப்ப வேளம் என்று சொன்னா யானை, புரவி என்றா குதிரை. அதுக்கான ப்ரூஃப் இலக்கியங்கள்ல செய்யுள்களை இடம்பெற்று இருக்குது என்ற ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுவேன். இப்ப சுரும்பு வேண்டா வண்டு அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடல்கள், இலக்கியங்கள், நாவல்கள் இருக்கிற கவிதையில சொல்லிட்டே போவேன். ஏன்னா உதாரணம் சிலாக்களுக்கு வேளம் என்று சொல்றது யானை என்று இன்னைக்கு தான் சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம். வேளம் என்றா யானை, யானைக்கு ஒத்த கருத்து வேளம். அப்ப சிலாக்களுக்கு டவுட் வரும், உண்மைக்குமே இப்ப வேளம் என்றது யானை இது வரைக்கும் கேள்விப்பட்டில்லையே, இலக்கியங்கள் அப்படி வந்திருக்குதான்னு கேட்கறீங்கண்டா என்ன ஆதாரம் காட்டுவேன். ஒரு கம்பராமாயண பாடல் ஒரு வரி ஒன்று இருக்குது. பரதன் வடகரையில இருக்க புகன் பார்த்து சந்தேகப்பட்டு தன் படை வீரர்களை பார்த்து சொல்றான், வேள நடுபடை ஆறு கடந்து இவர் போவாரோ, சரிதானே, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நடுபடை கண்டு விளங்கிடும் வில்லாளோ ஒரு பாட்டு வருது, ஒரு செய்யுளோடு இடம்பெறுது. அப்ப ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடுபடை. அப்ப வேளம் சகப்படை. அப்ப யானைகளுடைய நீண்ட படைகளை கண்டு பயப்படுற நான் ஒரு வில்வீரனான் ஒரு பொருள் வருது. அப்ப வேளம் என்றது அந்த இடத்துல யானைக்கு தான் பயன்படுத்தினது என்பதை நான் காட்டுவேன். சொற்கள் இப்படி நிறைய இருக்கு. ரைட்? போக நீங்க படிப்பீங்க. மிஸ் ஓமா விநாயகருக்கும் ஒரு பேர் இருக்கு மிஸ், வேளமுகத்தோன். ஓ எஸ், விநாயகர் பிள்ளையாருக்கு தானே விநாயகர்னு சொல்றது. விநாயகர்னு சொல்லலாம், யானை முகத்தான்னு சொல்லலாம். என்ன சொன்னீங்க? வேளமுகத்தோன் சொல்றது. முகம் யானை முகம் தானே, யானை முகத்தை உடையவர், அதால அவர் வேள முகத்தோன் என்று சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, நீங்க சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்க 3 பேருக்குமே அரி, அயன், அரண் என்று சொல்றது தெரியுமா? அப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கும் பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிட்டே போவேன். என்ன டவுட் சில ஆக்கள் நான் சொல்றேன், ஓ லெவலோட தான் அந்த A லெவல் டச், தமிழ் டச் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ன்றது லைஃப்ல எடுத்திருக்கவே மாட்டாங்க. சில ஆக்கள் டெக்குக்கு போயிருப்பாங்க, சில ஆக்கள் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு வேற ஏதோ ஃபேக்கல்டி இல்லாட்டி A லெவல் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி A லெவல் செய்யாம இல்லையா, A லெவல் குவாலிஃபை தானே எல்லாரும். ஓகே, அப்ப இப்படி இருக்கிறீங்க. இருந்தாலும்
சில இடங்கள்ல இப்ப நான் சொன்ன வேலை மட்டும் யானைக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டில்லையே அப்படியே நிலப்பாடு வருதுன்னா ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சிருதுன்னா பாடங்களை போட்டு காட்டி சொல்லி தந்துட்டு போவேன். அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. இன்னும் படிப்போம் இன்ட்ரெஸ்டா. ஓகேயா? சரி முதல்ல 5 பார்த்துருக்கிறோம். டைம் இருக்குதா? 24 6 நிமிஷம் இருக்குது. ஓகே, அடுத்தது போவோம். எனக்கு ஒரு டவுட். பூசணிக்காயும் சரி பூசணிக்காயும் சரிதானே? விலகையில அதுல 4வது விடையில அருங்காட்சியகம் எலுமிச்சை பூசணிக்காய் ரெண்டுமே சரிதானே? 3 சொல்லி வந்தா சரி. சரியா கேக்குறீங்களா? சரிதானு கேக்குறேன். பூசணி 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 3 சொல்லி தானே வரணும்? 2 சொல்லியா? இல்லை சொல்லிதான் 2 சொல்லிய போட்டுதான் அப்புறம் 3 சொல்லி போட்டுருக்கேன். பூசணி பூசணி 3 சொல்லி தான் 2 சொல்லி தான் பிள்ளை. பூசணியில பிள்ளையாக்க ஒன்றும் இல்லையே. நானாவதான் பிள்ளையாக்கலாம். அதான் ஒன்றுமில்ல. ஆனா உண்மையிலேயே பூசணி தான் சரி. பூசணி வந்து அதுக்கு இதா போட்டிருந்தாங்க. அப்ப 2மே சரின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் சரி சரி. இன்னொன்னு சொல்றாங்க. நான் இந்த என்னட்டு ஒரு டவுட் கேட்டது. இந்த பூசணிக்காய்க்கு என்ன சொல்லுறேன், அந்த பேர் வருது இல்லப்பா, அது சொரக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னும் புது பேர் ஒண்ணு சொன்னாங்க என்கிட்ட. அப்ப நான் சொன்னேன் இல்ல பூசணி நான் சொல்றேன். அந்த பேர் நான் பிறகு பார்த்து சொல்றேன்னா. நான் என்ன கூட இந்த இதை பார்த்துட்டு அந்த பூசணி பிள்ளைன்னு சொல்லிதான் அந்த அகராதி எடுத்து தேடி பார்க்க அதுல பூசணி என்று போட்டிருக்கு. அதுக்கு விளக்கம் தான் பூசணி என்று போட்டிருக்கு. ஓகே ஓகே. பட் பூசணி வட்டக்காய் பூசணின்னு சொல்ற. வட்டக்காய் தான் பூசணி. 3 சொல்லி நீ தான் போடுறது, 2 சொல்லி நீ இல்ல. சரியா? பூசணி பேச்சு சொல்லி பாப்பேன். பூசணி 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 தான் சரி. பூசணி என்ன சொல்றது இல்ல தானே? சோ பாப்போம் தேடுவோம். என்னன்னு சொன்னா கிரேட் 5 ஆக்களுக்கு அவங்களோட கைட்ல 2மே சரி என்று போட்டிருக்காங்க மிஸ். அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க கொஞ்சம் அலசதான் தேடுவோம். அடுத்த கிளாஸ்ல கட்டம் டவுட் கிளியர் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ரைட்? ஓகே. அப்ப அடுத்தது பாருங்க. 6 தொடக்கம் 10 வரை தரப்பட்ட சொற்களுள் வேறுபட்ட கருத்தை தரும் சொற்களை தெரிவு செய்க. பிள்ளைகள் எழுதுறதுக்கு இல்ல, நான் சும்மா மேலோட வாசிட்டு போறேன் பாருங்க. 6வதுல முதலாவது சகி எழுதாம போகணும். எழுதாமே இல்ல எனக்கு. சகி 2வது சினேகி 3வது பாங்கன் 4வது தோழி. இதுல 4 சொல் தந்திருக்குது. ஒரு சொல் என்ன செய்யும் என்றால் வேறுபட்ட பொருளை தருமா. பிள்ளை ஸ்டக் ஆவினதா நான் கதைச்சது கேட்காம? இல்ல மிஸ் பிள்ளைங்கனது கிளியரா தானே இருக்கு. கண்டுபிடிங்க எதுக்குள்ள எது பிள்ளை இல்ல வேறுபட்ட கருத்து. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லித்தாரன். இந்த சினேகிதன் வந்தாலும் சரி, சினேகின்னு வந்தாலும், சினேகிதின்னு வந்திருந்தாலும், சினேகிதின்னு போட்டுக்கிறாங்க. சினேகிதி எப்படி வந்திருந்தாலும் இதுல என்ன விஷயம் பண்ணா நானந்த நானதானா 2 சொல்லி தான் பிள்ளை. சினேகிதன் சொல்றேன். இந்த நானா பிள்ளை, இந்த நேக் சரி. ரைட்? அப்ப சகி என்று சொல்றதும், சினேகின்னு சொல்றதும், தோழின்னு சொல்றதும் நண்பிக்கு ஃபீமேல் ஃப்ரெண்டா நண்பி. பாங்கன்ன்றது மேல் ஃப்ரெண்ட், பாங்கன் பாங்கி. சரியா? சினேகிதன் சினேகி அல்லது சினேகிதி, தோழன் தோழி தோழன். இப்ப பாங்கன்ன்றது நண்பன், மற்றது எல்லாமே தோழிக்கு சொல்ற பேர்கள். அடுத்த கேள்வி பாப்போம். உங்க பேப்பர் எழுதி வச்சிருங்க. அடுத்தது பாருங்க. பதி கொள்ளுனன் நாயகன் மகாவு எதுக்குள்ள வேறுபட்டது? மகாவுன்னு சொல்றது ஏன் பிள்ளையாக்குறீங்கம்மா? மகாவுன்னா என்ன? மகாவுன்னா குழந்தை. மகாவுன்னு சொல்றது குழந்தை சொல்லுவேன். மகாவுன்றது குழந்தை. குழந்தைக்கு சொல்லலாம்.
பேர் மகவு. சரி, நான் எழுதிட்டீங்க. மகவுன்னு சொல்றது பிள்ளை. இப்ப மற்றது எல்லாம் பதி கொழுனன் நாயகன் என்று சொல்றதுமா கணவனுக்கு. கணவன் பதி. பதி என்று சொல்றது இடத்துக்கு சொல்லலாம், கணவனுக்கு கடவுளுக்கு சொல்லலாம். இப்ப இப்படி ஒரு சொல் பல பொருளையும் பெறும், பல சொற்கள் ஒரு பொருளுக்கும் வரும். அது கிளியர் தானே? அப்ப பதி என்று சொல்றா இடத்துக்கு பதி என்று சொல்லலாம், கடவுளுக்கு பதி என்று சொல்லலாம், கணவனுக்கு பதி என்று சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பதி கொழுனன் நாயகன் இருக்கிறது கணவனுக்கு சொல்றது. அப்ப கணவனுக்கு வர தலைவன் என்று சொல்லலாம். சரிதானே? பதி கொழுனன் நாயகன் இதெல்லாம் கணவனுக்கு சொல்றவே. மகவு என்றால் பிள்ளை, குழந்தை, பாபா. சரி, சிசு, பிள்ளை, சேய், மதலை, மழலை. அடுத்தது அந்த மனைவிக்கு வந்துக்கு சதின்னு சொல்லலாம் மிஸ். எதுக்கு மனைவிக்கு சதி? மனைவிக்கா ஓ சதி என்று சொல்றதா? இல்ல, சதி 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 சானா தீனா சதி. ஓ சதி. மனைவிக்கு சதி. யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சதி பதி விரோதம் ஒன்று வரும் ஒரு பாட்டு ஒன்று. அது பதி பதிதான் அதுல. மனைவிக்கு வந்து பாட்டுல கேள்விப்பட்டிருக்கிறேன். நீதானம்மா என் தாரம் என்னாலும் மாறாதம்மா என்னாலும். அதுல தெரியும் மனைவிக்கு தாரம் சொல்லுறேன். சரியா? இந்த பாட்டுலாம் போகுது இல்ல மிஸ், போன் வந்துட்டு அவருக்கு மனைவி ஞாபகம் வந்துருச்சு போல மிஸ். ஓகே ஓகே. பதி என்ற மனைவி சதி விரோதம் மிக வயசிடைந்தது சுகம் தரும் வாழ்வு என்ற ஒரு பாட்டு ஒன்றிக்கல. அல்ல அப்ப சதி என்று வாரது வந்து மனைவியை தானே செல்லுது. சதி இல்ல மாதிரி சொல்றேன். சரியா? கொஞ்சம் கேளுங்க, என்ன கதை கேளுங்க எல்லாரும், கொஞ்சம் அவசரமா கேளுங்க. 8:31 ஆயிட்டு, 8:30 ஆயிட்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த லெஃப்ட்ல வந்து சார்ஜ் இல்ல, நோட்டிபிகேஷன் காட்டிட்டு. ஒரு வேளை டைம் சரி, எங்களுக்கு 8:30க்கு தானே கிளாஸ் முடிக்கணும். ஒரு வேளை நான் கதைக்கிறது கேட்காம நான் கிளாஸை விட்டு லீவ் ஆயிட்டேன்னு நினைச்சீங்கடா, என்ன சார்ஜ் முடிஞ்சது, அதையோட கிளாஸையும் முடிச்சு கொள்வோம். ஏன்னா டைம் சரி. சரியா? நீங்க அப்படி லீவ் ஆயிட்டு போங்க. சரியானே? இப்ப போயிடுவேன் நான் மொத்தம். ஐயோ 142 பேர் இருக்கு. நான் இப்பதானே கண்டேன். சதின்றது மனைவியா இல்லையான்றதை நான் பார்த்து பிறகு அது பாட்டு நான் கேட்டு இல்ல பார்த்து சொல்றேன் பிறகு. ஓகே, ரெண்டாவது பாருங்க பதி கொழுன பாத்திரம். மூணாவது பாருங்க மிடி நல்குறவு தரித்திரம் புலரி. இதுல வேறுபட்டது புலரி. புலரின்னு சொல்றேன் என்னண்டா காலை பொழுது, காலை, ஆரம்பம் தொடக்கம். அது பாக்கலையே மிஸ். மூணாவது பாக்கல மிஸ். சரி சரி, மூணாவது பாப்போம். ஆதி, அந்தம், ஆரம்பம், தொடக்கம். இதுல வந்து எது வேறுபடுதுன்னா அந்தம் முடிவு. முடிவு. அப்ப ஆதி என்பதனுடைய எதிர்கருத்து அந்தம். ஆதி அந்தம். முடிவு என்பதனுடைய எதிர்கருத்து தொடக்கம் அல்லது ஆரம்பம். தொடக்கம் முடிவுன்னு சொல்லலாம், அல்லது ஆரம்பம் முடிவுன்னு சொல்லலாம். ஆதி அந்தம். ரைட்? அப்ப அந்தம் என்றது வேறுபட்ட கருத்து. மத்த ஆதி, ஆரம்பம், தொடக்கம் எல்லாம் ஒரே பொருள். 9வது பாருங்க மிடி நல்குறவு தரித்திரம் புலரி. புலரின்னு சொல்றது உதயம். அதாவது காலை பொழுது, உதயம், காலை. வைகரைன்னு சொல்லலாம், வைகரை. விடியல் என்று சொல்லலாம், விடியல். சோ இப்படியான பெயர்கள் வந்து புலரி. சரியா? அப்ப மிடி நல்குறவு தரித்திரம் சொல்றது வறுமைக்கு, ஏழ்மத்தனம். சொன்னா காசி கையில் இல்லாடி என்ன தரித்திரண்டாவாப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க. தரித்திரம், மிடி, வறுமை, நல்குறவு இதெல்லாம் ஏழ்மை, வறுமைக்கு சொல்றதா. பவனம், மாறுதம். இதுல வந்து புலரி என்றால் உதயம், காலை வேளை, மார்னிங் டைமா. உதயம், காலை, வைகரை, விடியல். வைகரை, விடியல். உதயம் எதிர்கருத்து அஸ்தமனம். உதயம், அஸ்தமனம். உதயம்னா உதிக்கிறது, அஸ்தமனம்னா சூரியன் மறைகிறது. காலை என்றது எதிர்கருத்து மாலை. வைகரை விடியல் தானே. வைகரை இரவு.
வைகறை காலை, அடுத்து மறைகிறது விடியல், சாயங்காலம் என்று சொல்லலாம். சரியானே? எதிர்கருத்துக்கள் அப்படி மெஷ் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அடுத்தது அப்ப பாருங்க. 9வது 4வது. ஓம்மா 9க்கு 4 புலரி என்றது வேறுபட்ட கருத்து. ஓகே. மிடி, நல்குறவு, தரித்திரம், புலரின்னு 4 சொல் இருக்குது. அதுல 3 சொல் மிடி, நல்குறவு, தரித்திரம் என்ற 3 சொல்லுமே ஒரே பொருள், வறுமை என்ற பொருளை குறிக்கும். புலரி என்றதுதான் வேறுபட்ட. புலரி என்று சொல்றது விடியல், உதயம், காலை வேளையை குறிக்கும். மத்த 3மே ஒரே பொருள், அந்த ஒன்று மட்டும் வேறுபட்டது. ரைட்? பாருங்க, வழி, வேய், பவனம், மாறுதம். வழி, வேய், பவனம், மாறுதத்துல வேறுபட்ட கருத்தை உடையது எது என்று சொன்னால் இந்த வேய் என்றது. வேய் என்றது வேறுபட்டது. வேய் அப்படின்னு சொல்ற என்னதுன்னு சொன்னா மூங்கிலுக்கு சொல்லுவோம். மூங்கில், மூங்கிலுக்கு தான் வேய். மூங்கிலுக்கு வேற களை என்று சொல்லலாம், புனை என்று சொல்லலாம். அப்ப பவனம், மாறுதம், வழின்னு சொல்றது காற்று. காத்தடிக்குது, காத்து வீசுதல், காற்று. வழி கொம்புலினாவா, வழி, பவனம், மாறுதம் காத்துக்கு சொல்லுவோம். வே என்று சொல்றது மூங்கில், களை, புனை என்று சொல்லுவோம். எனவே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆன்சரை ஸ்பீடா ரிப்பீட் பண்றேன். எழுதினாக்கள் கரெக்ஷன் பாருங்க, விடுபட்ட ஆக்கள் எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது சகி, சினேகி, பாங்கன், தோழி. முதலாவது அது 6வதுக்கு 3வது விட பாங்கன் வேறுபட்டது. 7வதுக்கு 4வது விட மகவு வேறுபட்டது. 8வதுக்கு 2வது விட அந்தம் வேறுபட்டது. 9க்கு 4வது விட புலரி வேறுபட்டது. 10க்கு 2வது விட வேய் வேறுபட்டது. கிளியரா அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு படிச்சது? ஓ மிஸ் கிளியரா இருக்கு. ஓகே, அப்ப மிச்சத்து 4 எனக்கு ஒரு டவுட். ஒரே ஒரு ஃபீட்பேக் சொல்லலாமா உங்களுக்கு? ஒரே ஒரு ஃபீட்பேக் சொல்லவா? சொல்லுங்களே. இந்த ஒரு பாட்டு உண்டு, கண்ணிச்சிறந்த உறுப்பிலே கொண்டாணி துண்ணிய களிப்பிறதிலே உண்மையை சார்ந்த பொருளை இண்டாலோ கடவுளுமில். இது வந்து இந்த ஓ லெவல் படிக்கக்குள்ள வந்து ஒரு பாட்டு உண்டு. அப்ப இது வந்து இந்த சாரிகை சாந்தி இதெல்லாம் வந்து உண்மை சத்தியம் என்ன தெரியா. இப்போ இப்போ விளங்குது. அதே மாதிரி அந்த நிறைய பாட்டுகள் தேங்க்ஸ் அலாட். அது மட்டும் இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட், அடுத்த லைக் சொல்ல வாரீங்க. வாசி சொல்லுங்க. உங்களோட டீச்சிங் மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கு மிஸ். தேங்க் யூ மிஸ். உங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் பெஸ்டா இருக்கு மிஸ். சொல்லுங்க. காற்றுக்கான அந்த ஒத்த கருத்து திருப்பி சொல்லுங்களேன். காற்று, வழி, அதுல அந்த சொல்லல இருக்கிற மிச்சம் 3மே காற்றுக்கான ஒத்த கருத்து தான். வழி, பவனம், மாறுதம். பேப்பர் பாருங்க. வழி, பவனம், மாறுதம் காற்றுக்கு சொல்ற 3 பேரும். அது மாதிரி தார் என்னது? மின்னன் தார். தார் மின்னன் தார் வீமன் அன்றேன் மெய்வர விச்சம் இசை கன்னியானாய் கடிமலை அண்ணன் சொன்னவன். சொல்லுங்க மிஸ். வந்து என்னன்னு சொன்னா நான் லாஸ்ட் கிளாஸுக்கு வரல மிஸ். அப்ப நான் ரெக்கார்டிங் தான் பார்த்தேன் கூட. ஆனா எனக்கு அந்த இடையில அவங்க வந்து கதைக்கிறது கடும் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா கதைச்சு படிக்கும்போது நல்லா இருக்குது. ஆனா ரெக்கார்டிங் பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நான். அத வேணும்னு சொன்னா chat box ஆன் பண்ணிட்டு சொல்றது என்னண்டா, ரெக்கார்டிங் பாக்கும்போது கதைக்கும் போது என்ன நடக்குமே, இந்த போர்ட் மறையும், கதைக்கிற அக்கவுண்ட் உனக்கு வர மாட்டேன். அதுக்கு நான் கெப் வருது என்னண்டா, அப்படிதான் எனக்கு தெரியும். அப்படிதான் வாரது. சிலது நீங்க போர்ட்ல எழுதுறத வந்து ஃபுல்லா எழுதி கொள்றதுக்கு கஷ்டமா இருந்தது. இடையிடையே அவங்க ஒன் பண்ணி போற நேரம். ஓ மிஸ், எனக்கும் தான். அது ஓகே, எனக்கு தெரியும். என்ன பிரச்சனையோட ஆல்ரெடி வந்தது. இப்ப எப்படின்னு சொன்னா அதுக்கு நான் டைம் ஒண்ணு குடுக்குறது எப்படின்னா, இப்ப கதைச்சு முடிய உண்மைக்குமே கேட்டு படிக்கணும். சரியா? அப்படி இருக்கும் போது அந்த சிஸ்டம் என்ன செய்யலாம், பேசாமே படிச்சாலும் ஒன்றும் அது எனக்கு எந்த அளவு சட்டிஸ் தெரியாது. இல்ல மிஸ், என்னன்னு சொன்னா அந்த chat box ஆன் பண்ணினா அதுல நாங்க ஆன்சர் போட்டு கொள்ளலாம். உங்க வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணி வச்சா மிஸ் அவங்க கதைக்கிற வராது மிஸ். அவங்க ஸ்பைக் எல்லாம் கட் ஆயிடும். ஒயிட் போர்ட் விளங்குது இல்ல, கதைச்ச உடனே ஒயிட் போர்ட் விளங்குது இல்ல. இப்ப ஐக்யூல வந்து சார் வந்து எப்படி சொல்லிருக்காருன்னா, இப்ப கடைசில வந்து பேச சொல்லிருக்காரு. அப்படித்தான் பேசுறது. அது எப்படி அது ஐக்யூல டவுட் கேட்கறது, விளங்கப்படுத்தும் போது டவுட் வரா. சார் அது ஐக்யூ நல்லா விளங்கப்படுத்திட்டு போவார். சரியா? நீ அது டவுட் எல்லாம் கடைசியில கேட்கலாம். நானும் அப்படிதான் எம்எஸ்ஓ டீமுக்கு எல்லாம் அது ஓகே விடுங்களே.
உங்களுக்கு அது பிரச்சனை சொன்னால் அப்ப இது பிறகு மியூட் பண்ணி வைப்போம். உங்களுக்கு தேவையான செட் பாக்ஸ்ல போடுங்க. அப்ப இடைக்கிடைக்க நான் பார்க்க மாட்டேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பொறுமை இருக்குது என்றால் இருந்து அந்த செட் பாக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் இருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கான டவுட்ஸ் நான் பிறகு சொல்லுவேன். மிஸ் என்னன்னு சொன்னா பிள்ளையா நினைக்காதீங்க மிஸ். ரைட். இன்னைக்கு இந்திய ரெக்கார்டிங் பாக்குற ஆக்களுக்கு சொல்ற கதை இது. சோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிச்சதால நான் நினைக்கிற மாதிரி உண்மைக்குமே போர்ட் மறைஞ்சிருக்கேன். சோ இதை பத்தி யாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தேவையில்லை, குறைகள் நினைக்கவும் தேவையில்லை. அடுத்தது கதைச்சு முடியும் போது திரும்ப எந்த போர்ட் வந்துடும். அடுத்தடுத்த கிளாஸ்ல எந்த போர்ட் நிக்கிற நீங்க கதைச்சாலும் வராத உங்களோட அக்கௌண்ட் முன்னால வராத மாதிரியும் எந்த போர்ட் மட்டும் விளங்குற மாதிரியும் நான் ஸ்டக் பண்ணி வைப்பேன் அடுத்தடுத்த கிளாஸ்ல. சரியா? அது வந்து நீங்களும் பின் பண்ணி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப ரெக்கார்டிங் பாக்குறார்கள் இன்னைக்கு கிளாஸ் வராம இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் பாக்குறாங்களுக்கு சொல்றேன், இந்திய கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸஸ் வந்து நான் மியூட் பண்ணி வைக்கிறேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. உங்களுடைய கேள்விகள் செட் பாக்ஸ்ல மட்டும் போட்டால் சரியா இருக்கும். ஓகே ரைட். எந்த ஒரு முறைப்பாடும் போகக்கூடாது வெளியால. ஓகே மிஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே.